வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னா, சமீபத்தில் யூடியூப்ல வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப ஒரு நீண்ட ஹிஸ்ட்ரி. அண்ட் அந்த பிரச்சனையுமே ரொம்ப நாளாக சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டுட்டு வருது. குறிப்பா ஒரு ஒன்லைன்ல சொல்லணும்னா பிஞ்ச்மீ அப்படின்ற மாதிரியான இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். அந்த பிஞ்ச்மீ மாதிரியான அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒருத்தருடைய அவங்களுடைய லைவ், அவங்களுடைய பிக்சர்ஸ் அப்படின்லாம் பார்க்கலாம். இது மோஸ்டா வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்டா தான் இருக்கும். இது சம்பந்தமான டிஸ்கஷன்றது ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, இப்படி எல்லா சோஷியல் மீடியாலும் தொடர்ச்சியாக டிஸ்கஸ் செய்யப்பட்டுட்டே தான் வந்துட்டு இருக்கு. அது ஒரு பீக்ல வந்திருக்கு. அது யூடியூப்லயும் ஒரு இஷ்யூ ஆகிருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பேசிருக்கோம். யார் கூட பேசிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய தோழர் திரு வெல்லவன் ராமதாஸ் கூட. வணக்கம். வணக்கம். பார்த்துருப்பீங்க நடந்துட்டு இருக்கிற இஷ்யூவை. ஒரு கிரியேட்டர், மிஸ்டர் கே அப்படிங்கிற ஒரு கிரியேட்டர், அவர் போட்ட ஒரு வீடியோ, ஒரு சீஃப் கெஸ்ட்டை வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு. அவங்க வந்து இப்படியான ஒரு, நான் சொன்ன மாதிரியான ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒருத்தர். எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்ட் 15 நினைக்கிறேன், இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கூப்பிட்டாங்க. அப்போவே பயங்கரமா ட்விட்டர்லாம் சம இஷ்யூ ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா யாரை கூப்பிடுறீங்க, அதுக்கு வந்து ஒரு வரையறையே இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸை கூப்பிடுறீங்க, ரேண்டம் பர்சனை கூப்பிடுறீங்க. ஒரு அப்பா ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு ஒரு ஷோல, அவங்களே வந்து என் குழந்தைக்கு மெசேஜ் அனுப்புறாங்கன்றத சொல்றாரு அவர் வந்து. இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய இன்ஃபுளுசர் கூப்பிடுறீங்க, யாரு என்னன்னே எங்களுக்குலாம் தெரியல, நீங்க பாட்டுல யாரையாவது கூப்பிடுறீங்க, இவங்களும் போய் இன்ஸ்டாகிராம்லாம் போய் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, அவரே வந்து அந்த பசங்கெல்லாம் மெசேஜ் அனுப்புறாரு, பேசுறாரு, இதை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. யாரை கூப்பிடுறதுன்றதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆல்ரெடி இருக்கிற சூழல்ல இப்படியான ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்தக்கூடிய ஒருத்தரை, ஒரு பெண்ணை வந்து கூப்பிட்டதுன்றது இஷ்யூ ஆச்சு. அதை கால் அவுட் பண்ணி பேசின ஒரு கிரியேட்டர், அந்த வீடியோக்கு அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக். அதுதான் இஷ்யூ ஆயிருக்கு. நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கு. பிஞ்ச்மீ அப்படின்ற அந்த ஆப் இருக்கு, அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்டா யாரை கூப்பிடுறதுன்றது ஒன்று இருக்கு. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யாரை ஊக்குவிக்கிறாங்க, எதை கணக்குல எடுத்துக்கிறாங்க, அதை தப்பான விஷயத்தை பேசின, தப்பான விஷயம்ன்றத சுட்டி காட்டுனா ஒரு யூடியூபரினுடைய கண்டென்ட்டை வந்து தூக்குறாங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? 4 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கலாம். முதல்ல இந்த இப்போ ஒரு பெரிய அளவில் பூம் ஆயிருக்கிற பாலியல் சார்ந்த கண்டென்ட்டுகளுக்கு கிடைக்கிற ஸ்பேஸ், அதுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய மார்க்கெட்டு, அது ஒன்று. அது உருவாக்க போகிற டேமேஜ், அதோட பிரச்சனைங்கிறது ஒன்று. யூடியூப் வந்து இண்டிபெண்ட் மீடியா அப்படிங்கிற லேபிளில் இருந்தாலும், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அது மக்களை ஏபொலிட்டிக்கலாக மாற்றுறதுக்கு, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் போடுறதை விட ஒரு ஆபாச கண்டென்ட்டை போடுவது சேஃப் அண்ட் ப்ராஃபிட்டபிள். உங்களை வந்து எந்த செலவும் இல்லாமல் நிறுவனமே உங்களை ப்ரமோட் பண்ணும். இப்படி ஒரு பேச்சு சுதந்திரத்தை சிஸ்டமேட்டிக்கா அரசியல் ரீதியான அல்லது தேவையான விவாதங்களை ஒழிச்சிட்டு மக்களை வந்து இந்த பண்ணிக்கு தீனி போடுற மாதிரி தேவையில்லாத ஜங்க் இன்ஃபர்மேஷனை மட்டும் மக்கள் நுகர்ற மாதிரி செய்யற ஒரு சிஸ்டம், அது ஒரு பிரச்சனைக்குரிய ஐட்டம். பள்ளிகள் ஏன் இந்த மாதிரி ஆட்களை கூப்பிடுறாங்க? உங்களுக்கு தெரியாம கூட கூப்பிட்டுருக்கலாம், ஒரு டிவி ஆக்ட்ரஸ்ன்னு கூப்பிட்டுருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிஆர் கம்பெனியை கேட்டிருக்கலாம், ஒரு நடிகை வேணும்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்கலாம். ஆனாலும் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் ஏன் இந்த மாதிரியான ஸ்டார்ஸை கூப்பிடுறாங்க? ஏன் அங்கே வர்ற நிகழ்ச்சிகள் வந்து ஒரு இதுவரை பள்ளிகளில் அனுமதிக்கப்படாத ஆபாச ட்ரெஸ்ஸஸ் அல்லது எந்த அடிப்படையும் இல்லாத இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் ஏன் ஸ்கூல் காலேஜஸ்க்கு இன்வைட் பண்ணப்படுறாங்க? இது அடுத்த கண்டென்ட். இதில் லீகலாக ஒரு இன்ஸ்டியூட்டை பயன்படுத்தி எந்த பெரிய பின்புலமும் இல்லாத ஒரு இன்ஃப்ளூயன்சர் அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு செமி பண்ண என்ன மாதிரியான கண்டென்ட் அவங்க போடுறாங்கன்னு தெரியாது, ஒரு ப்ரைவேட்டா ஒரு மனிதர்களுடைய பாலியல் இச்சைகளை பயன்படுத்துகிற ஒரு கண்டென்ட்ல இருக்கிறவங்க, அவங்களால எப்படி ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு இதை எந்த அடிப்படையும் இல்லாமல் பல வீடியோஸை வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மிரட்டியோ ரிப்போர்ட் அடிச்சு எடுத்திருக்காங்க. ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு நிறுவனத்தை அணுகி அந்த நிறுவனம் இவங்களுக்காக ஒரு காப்பிரைட் வயலேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒருத்தரை வந்து முடக்க முடியுது, ஒரு சேனலை முடக்க முடியுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தனிநபரோட வாழ்க்கையோடய சம்மந்தப்பட்டது. இது ரேண்டம் இஷ்யூ அப்படின்றது. இதுல வந்து நீங்க இந்த 4ல் ஏதோ 2லயாவது நீங்க மாட்டுவீங்க. ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பேரண்டா இருக்கீங்களா, உங்க குழந்தை இந்த மாதிரியான ஒரு மாசம் 350 ரூபா 400 ரூபா கட்டுதா, கட்டி ஒரு இதுக்கு போறாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்பை எடுக்கிறாங்களா, நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது. இல்லை நீங்க ஒரு கிரியேட்டரா இருக்கீங்களா, எப்போ எந்த கண்டென்ட்டுக்கு யார் ரிப்போர்ட் அடிப்பாங்கன்னு தெரியாது. முதல்ல அதை பேசிடுவோம்.
அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நீங்கள் சேனல் நடத்துறீங்கன்னா யூடியூபோட விதிமுறைகளை ரெகுலராக படித்து அதில் அப்டேட்டடாக இருந்துக்கிறதுக்குன்னே ஒரு ஆளை இனிமேல் அப்பாயின்ட் பண்ணணும். அவ்வளவு ரூல்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறீங்கன்னா அதை தீர்க்கிறதுக்கான மெக்கானிசம் ஆல்மோஸ்ட் கிடையாது. இன்னைக்கு வரைக்குமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுக்கு அடிக்கப்படும் அப்படின்றது நீ எந்த யூடியூபரை கேட்டு என்ன கேட்டாலும் அவங்க எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க. எல்லாருக்குமே இதுதான் இப்படி பண்ணா இது நடக்கும்ன்றது தெரியாது. ஃபேர் யூஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க, தெரியாது யாருக்குமே. இதுதான் ரூலு, இதனாலதான் அவங்க மேல காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்க முடியும்ன்றத யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. அப்படிதான் வச்சிருக்காங்களே கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட். ஃபேஸ்புக்கும் சரி, ட்விட்டரும் சரி. ட்விட்டர்ல இப்போ ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஒரு பிரபல ஊடகவியலாளர் எழுதியிருக்காரு. அவரோட பேஜ் பெய்டு அந்த ப்ளூடிக் வாங்கின பக்கம், அந்த பக்கத்தை ஹேக் பண்ண தொடர்ந்து யாரோ ட்ரை பண்றாங்க, முடியல. அதன் பிறகு பக்கத்தை முடக்கிறான். நான் தான் இன்னாரு அப்படின்னு சொல்லி 10 வருஷத்துக்கு மேல பேஜை பயன்படுத்துற பெய்டு அக்கௌண்ட் வச்சிருக்கிறவரால இந்த அக்கௌண்ட்டோட ஓனர் நான் தான் நிரூபிச்சு அந்த அக்கௌண்ட் வாங்க முடியல. ஏன்னா எங்கேயுமே ஆட்களே கிடையாது, ஒரு மிஷின் பாட்டு தான் பதில் சொல்லுது. அவன் இருக்கிற ஆளுங்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டான் ட்விட்டர்காரன். இதே தான் ஃபேஸ்புக்லையும் ஓட்சோரி அப்படிங்கிற ஹிந்தி ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா உங்க வீடியோ மானிட்டைஸ் ஆகாது. அந்த மாதிரி தான் சிஸ்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாத்தினாங்களா என்னன்னு தெரியாது. இப்ப நம்ம சேனல் என்ன யோசிப்பாங்க, ஓட்சோரி மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், அல்லது நல்லா போற ஒரு விஷயம். நீங்க அது ஒரு கமர்ஷியலா நல்ல ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது இது மக்களுக்கு தேவைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த கோணத்துல பார்த்தாலும் அந்த வீடியோ போடலாமா என்னன்னு தோணும். உங்களுக்கு பயம் வரும், நீங்க அதை போட மாட்டீங்க. இப்போ ஏஐ வந்ததுக்கு பிறகு நீங்க உள்ளுக்குள்ள பேசினா கூட அதை கண்டுபிடிச்சு அதை ரிப்போர்ட் அடிக்கலாங்கும் போது நேச்சுரலா ஒரு சைட்ல நீங்க அரசியல் ரீதியா மக்களுக்கு தேவைப்படுகிற ஒரு கண்டென்ட்டை உழைச்சு போடும்போது அதனை எந்த மொமெண்ட்லையும் 10 வருஷம் கழிச்சு கூட யூடியூப் உங்களோட பக்கத்தை முடக்கலாம். இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. புதுசா வர்றவனுக்கு இது ஒரு நெருக்கடின்னு தெரியுது. அவன் அரசியல் ரீதியான போஸ்டை போட வேணாங்கிற ஆர்வத்துல நினைப்புல தான் முதல்ல போடுவான். ஒரு இண்டிபெண்டா ஒரு மீடியாவை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் ஒரு 2K கிட்டுன்னு வச்சுக்கோம், சைமில்டேனியஸா அவர் இன்னொரு சைடை பாக்குறாரு. இந்த மாதிரியான பிஞ்ச்மி மாதிரி ஒரு ஆப்பை பயன்படுத்தி அதற்கு ஆட்களை மொபிலைஸ் பண்ணி கூட்டிட்டு போற ஒரு பிளாட்ஃபார்மா இன்ஸ்டாவை பயன்படுத்தலாம், ட்விட்டரை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இயல்புல ஒருத்தருக்கு எந்த கண்டென்ட் பக்கம் போகணும்னு தோணும். இது லாபகரமானது, இது பாதுகாப்பானது அப்படின்னு ஒன்று வரும்போது மக்கள் அந்த பக்கம் தான், புதுசா வர்றவங்க அந்த பக்கம் தான் போக முயற்சி பண்ணுவாங்க. நார்மலா சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பேசணும்னு நினைக்கிறவங்க கூட வர்றதுக்கு தயங்குவாங்க அப்படின்றது ரைட். இந்த கிரவுண்டோட விதி எப்படி இன்டைரக்டா எப்படி ஆக்குதுன்னு சொன்னா இது ரொம்ப கடினமான பாதை. ஆனா எல்லாருக்கும் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கோட ரொம்ப பெரிய அதனுடைய ஃபேமுக்கு இருக்கிற பெரிய மரியாதை என்னன்னா, அது லாட்ரி மாதிரி, ஒரே நாள் அடிச்சு கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி. அது இந்த கூமாப்பட்டி அவரோட அந்த ட்ராக்கை பாருங்களேன், ஒரு வீடியோ. ஸோ நீங்க அடுத்தவர்களை வசீகரிக்கிற ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்களோட விரும்பின பாதையை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு போலித்தனமான ஒரு நம்பிக்கை இங்க உருவாயிருக்கு. நான் பரவலா பேசின வகையில பல இளைஞர்களுக்கு டிராவல் போறது யூடியூப்ல ஏதோ இல்லை இன்ஸ்டால ஏதோ ஒரு வகையில நாம நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஆகுறதுங்கிற விருப்பம் பல குழந்தைகளுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அரசியல் ரீதியான கண்டென்ட்டுக்கு ரொம்ப ஆபத்து இருக்கு. எனி டைம் நீங்க உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் காண போலாம். உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பின் பலனை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சு எடுத்துட்டு போயிடலாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த நிறுவனங்கள் எதை வச்சு அடிக்கிறீங்கன்றதுதான் முக்கியமான விஷயம். அவங்க பண்ணதை சொல்லி இப்படி பண்றவங்க எது கூப்பிட்டீங்கன்னு ஒரு கால், அது எல்லாருமே பேசின விஷயம் தான். நீங்க குழம்பிடுவீங்கல்ல, எதை போடலாம். இப்ப சேஃப் எது, சிக்காவோ திருச்சி சாதனாவோ சேலம் மணியோ, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈவன் புது ஐடியா ஆரம்பிச்சா கூட அவங்க மேல வந்துருவாங்க. ஆனா ஒரு ஒரு பொலிட்டிக்கலா போடுற ஒரு கண்டென்ட்டை மண்டலத்திட்டு பெரிய சேனல்களுக்கு இது நடந்திருக்கு. நம்ம சின்னதெல்லாம் இல்லை, ரொம்ப படாத பாடுபட்டு ஒரு நாளைக்கு 3-4 அரசியல் நேர்காணல்கள் போட்டுட்டு ஆல் ஆஃப் அ சடன் 15 வருஷத்துக்கு முன்னாடி பிரபாகரன் வீடியோ போட்டேன்னு சொல்லி பிரபாகரன் பேர சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு இதை மானிட்டைஸ் பண்ணி முடிச்சிடறாங்க. அதுக்கான லாபத்தை நிறுத்திடுறாங்க. ஃபேஸ்புக்காரன் இதில் ஒரு அக்கப்போர் பண்ணான். போன வருஷம் 2024 தேர்தல் சமயத்துல திடீர்னு அரசியல் பதிவுகளுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சிலர் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சான். அவ்வளவுதான், வரல, ஏன்னே தெரியாது. இப்போ ஒரு கண்டென்ட்டை நீங்க யூடியூப்ல போட்டு ஃபேஸ்புக்லயும் போட்டு 2லயும் வர்ற லாபத்துல நிறுவனத்தை நடத்திக்கலாம்னு ஒரு ஐடியா இருப்பீங்க.
திடீர்னு ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்காரன் பணம் தர மாட்டேன்னு சொல்லுவான். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா யூடியூப்காரன் பணத்தை குறைப்பேன்னு சொல்லுவான். ஸோ இது வந்து டெய்லி 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 இவர்களுக்கான விதிகள் மாறிக்கிட்டே இருக்கும்போது இந்த சூழ்நிலை வந்து அரசியல் ரீதியாக சென்சிபிளாக செயல்படுறவங்களுக்கு, மக்கள் நலனை குறைந்தபட்சம் பரிசீலிக்கிறவங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு இடமாகவும், இது மாதிரி ஆபாச கண்டென்ட் போடுறவங்க அல்லது வந்து மற்றவர்களை அவமதிக்கிற மாதிரி நடந்துக்கிறவங்க, பிராங்க் பண்றேன்னு சொல்லி பண்றவங்க, இவங்களுக்கு மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குங்கும் போது புதியவர்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மே இந்த மாதிரி ஆட்களுக்கான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கிரியேட்டரையும் இந்த நிறுவனங்கள் ட்ரெயின் பண்றாங்க. சைமல்டேனியஸா பார்வையாளர்களையும் ட்ரெயின் பண்றாங்க. நான் இன்ஸ்டா வந்தேன்னா எனக்கு இதெல்லாம் தான் கிடைக்கும் அப்படின்னு நான் மென்டலா ப்ரிப்பேர் ஆயிட்டேன்னா ஒரு ஒரு சென்சிபிள் உள்ளடக்கத்தை எதிர்பார்க்குற யாரும் இன்ஸ்டா வரப்போறது இல்லை. யூடியூபே அப்படிதான் அப்படின்னும் போது யூடியூப் யாரும் வரப்போறது இல்லை. யூடியூபோட பெரிய குடும்பம் என்னன்னா அது மொனோபொலி. அதற்கு ஈடான இன்னொரு இதுவே கிடையாது, ஒரு வீடியோ பிளாட்ஃபார்மே கிடையாது. ஸோ அவன் போடுறது தான் ரூல். அதனால இப்போ அவன் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான யூடியூபர்ஸை வந்து ஒரு சுண்ணாம்பு கூட மதிக்கிறது கிடையாது. இது இஷ்யூ நம்பர் 1. ஆபாச படங்கள் அது இந்த பிரச்சனையில ஒரு அவ்வளவு இது இல்லை. நீங்க புத்தகம்னு ஒன்று உருவான காலத்துல இருந்து ஆபாச புத்தகங்கள் உண்டு. இங்க நம்ம அப்பல இருந்து உண்டு. ஏன்னா செக்ஸ் ஒரு டிரைவ், அது மனிதர்கள் தங்களுடைய அடுத்த தலைமுறையை கொண்டு போறதுக்கும் இந்த குடும்பம்ங்கிற ஒரு நெருக்கடியை, ஒரு ப்ரெஷரை, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இதை சுமக்கிறதுக்கான ஒரு ரிவார்டு மாதிரி அது ஒரு பாலியல் இது இருந்தது. இதை ஒருத்தர் தேடிட்டு வெளியில போக முடியாது, மனிதர்கள் வந்து அவ்வளவு சுலபத்தில் இது பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு பாலியல் தேவைன்னு ஒன்று இருக்கும்போது அந்த பாலியல் தேவை கிடைக்கிற ஒரு ஃபேமிலிங்கிற சிஸ்டம் உங்களுக்கு அந்த மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை சுமக்கிறதுக்கான ஒரு ரிவார்டு மாதிரி இது இருந்துச்சு. அப்பவே ஆபாச புத்தகங்கள் இருந்தது. நீங்க ஹரிச்சந்திர மயான காண்டம் எடுத்துங்க, இல்ல வள்ளி திருமண நாடகம் எடுத்துங்க, நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். நடுவுல சர்வசாதாரணமா டபுள் மீனிங் டைலாக் வரும். எது புராண பாத்திரங்களே டபுள் மீனிங் பேசும். அது இல்லாம நடுவுல பஃபுன் வந்து அந்த கேரக்டர்ஸோட டபுள் மீனிங் பேசுவாங்க. உச்சகட்ட டபுள் மீனிங் இருக்கும். நீங்க டபுள் மீனிங் கூட சொல்ல முடியாது. மோசமான கிராமங்கள்ல குழந்தையோட பெரியவங்க எல்லாரும் தான் பார்ப்பாங்க. நான் புதுக்கோட்டையிலாம் இருக்கும்போது படிக்கும்போது நிறைய கேட்டிருக்கேன். அது அண்ட் நம்ம எழுதப்பட்டதுலேயே கூட நிறைய அந்த பாலியல் ரீதியா தூண்டி விடக்கூடிய கண்டென்ட் நிறைய உண்டு. அதை பத்தி பேசினாருன்னா வைரமுத்து துரத்தி அடிச்சாங்க. அவர் அதை டபுள் மீனிங் எல்லாம் அவர் ஒன்றும் சொல்லலை. அவர் தான் சொல்ல போய் ஆண்டாள் அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரியான கண்டென்ட் பரவலாக உண்டு. அது போன்ற கதைகள்லாம் நிறைய உண்டு. ஸோ இது ஆபாச உள்ளடக்கங்களுக்கான மார்க்கெட்டுங்கிறதும் அந்த மாதிரியான சப்ளை இருந்ததுங்கிறதும் ரொம்ப வருஷ காலமாக இருந்தது தான். இப்போ அதனுடைய அடுத்த பாய்ச்சல் என்ன இருக்கு, அதோட அடுத்தது இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்கு. முன்புன்னா நீங்கள் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி பாருங்களேன், ஒரு அடல்ட் மூவி பார்க்கணுன்னா அது ரொம்ப கஷ்டம். சிடி பிளேயரில் அதுக்கு முன்னாடி டெக்கை வாடகைக்கு எடுக்கணும், கேசட்டை வாடகை கொண்டு வரணும், வாடகைக்கு எடுத்து கொண்டு வரணும். அது ஆட்கள் யாரும் இல்லாத நேரமாக இருக்கணும். கரெக்டான கேங், அது என்ன ரகசியம் வெளியில் போயிடுச்சுன்னா கஷ்டம். கரெக்டான கேங்கை பிடிக்கணும். இந்த மாதிரி அத்தனையும் கூடி வர்ற வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. உங்களுக்கு டெக்கு பணம் இருக்கலாம், டிவி கிடைக்காது. டெக்கை வாங்கிட்டு வருவீங்க, ஆள் இருக்காது, பணத்தை ஷேர் பண்ணி, இது மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது. இன்னும் பல பேர் குழப்பத்தில் வந்து கேசட்டை மாட்டிக்கிட்டு படம் பார்க்க முடியாமல் போய் கொடுத்த பசங்கள்லாம் உண்டு. எங்கள் பேட்சில் எல்லாம் கேசட் சிக்கிக்கும், ஆனால் எடுக்க தெரியாது. அப்புறம் அதே கொண்டு போய் கடையில் கொடுத்தா வாடகை டைம் முடிஞ்சிடும். ஸோ இது இந்த பொருளை கொண்டு போகிறதே பெரிய கஷ்டம். கண்டுபிடிச்சிருவாங்க, சமூகம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு தியேட்டருக்கு போகிறதுன்றதும் ரொம்ப தியேட்டருக்கு போகிறதும் நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு போனீங்க, எவனா ஒருத்தர் ரோட்டில் பார்த்துருவான், என்ன தேட்டரில் பார்த்தா கூட சிக்கல் இல்லை. போகிற வழியில் பார்க்குறவங்க இருக்காங்கல்ல. தஞ்சாவூர்ல பர்வீன் தேட்டர்னு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் போகணும்னு சொன்னால், இப்ப நானும் எங்க தெருவில் இருக்க பையனோ ஒருத்தன் அந்த பக்கம் போறாங்கன்னு சொன்னாலே, இது என்ன ஆண்டனி ஸ்கூலை தாண்டி போறதுக்கு இவனுக்கு என்ன வேலை இருக்குன்னு கேட்டு அந்த ஏரியால இருக்கிறவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு அங்க போறதுக்கான தேவை கிடையாது. ஸோ இந்த நெருக்கடி எல்லாம் எல்லா தரப்பு ஆட்கள்கிட்டயுமே உண்டு. இது சைட் அடிக்க போறதுங்கிறதே அப்ப ரொம்பவும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் காமாட்சி கோயிலுக்கு போவாங்க. மேல வீதி அந்த சைட்ல பொண்ணுங்கெல்லாம் வருவாங்க, அதை பாக்குறதுக்காக போவாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து 3 வாரம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போனீங்கன்னா எங்க நீ போற அப்படின்னு விசாரிச்சிடலாம். ஸோ மாட்டிக்கிற வாய்ப்பு இருக்குங்கும் போது இந்த நுகர்வு கட்டுப்பாட்டுல இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. அதிகபட்சமாக பாவிக்கப்படுவது போர்னோகிராஃபி கண்டென்ட் தான். ஆனால் இந்த கண்டென்ட் எப்போ ரொம்ப தரமட்டத்துக்கு சர்வசாதாரணமாக கிடைக்குதோ, உங்களுக்கு விபிஎனே போடாமல் கேஷுவலாக ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிற வெப்சைட் இதெல்லாம் உண்டு, ப்ரௌசர்லாம் உண்டு. நீங்கள் கூகுளில் போனால் தான் அங்கே தான் கிடைக்காது உங்களுக்கு. மற்றபடி இதுதான் உங்களோட நோக்கம்னு சொன்னால் அதை கிடைக்கிறதுக்கு, அதை தேடி தர்றதுக்கான வேற வழிகள் இருக்குது. நீங்கள் கன்சியூம் பண்ண வாய்ப்பு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஃபேன்ஸ் ஒன்லி பேஜஸ் உள்ள வருது.
ஏன்னா அது பத்த மாட்டேங்குது. ஒரு டிப்பிக்கல் ஒரு போர்னோகிராஃபி மூவி போத மாட்டேங்குது. அது அவன் நிறைய கிடைக்குது. நான் ஒரு பையன் 9th ஸ்டாண்டர்ட் பையன் எனக்கு கவுன்சிலிங் வந்திருந்தார். என்னால் இந்த போர்னோகிராஃபி அடிக்ஷன் என்னால் நிறுத்த முடியலைன்னு சொல்லி பேசி பார்க்கும்போது தெரிஞ்சது என்னென்னா, போர்னோகிராஃபி அடிக்ஷன் இல்லை, அவன் நிறைய செலவு பண்ணுறது படம் பார்க்கறது இல்லை. அதிகபட்சம் 1-2 படம் தான் பார்க்குறான். எதை பார்க்கறதுன்னு ஸ்க்ரால் பண்ணுறதுல அவனுக்கு நேரம் போயிடுது. அது வந்து பீக் அதோட. ஆமாம், எல்லாமே பார்த்ததா இருக்கு, எதுவுமே புதுசாக இல்லை, ஒரு அதில் ஒரு நாவல்ட்டி இல்லை. அந்த இடத்துல தான் இவங்க ஃபேன்ஸ் ஒன்லி இல்லை சப்ஸ்கிரைபர் ஒன்லி மாதிரியான சிஸ்டம் எங்கே வருதுன்னு சொன்னால், அது ஒரு த்ரில் இருக்குல்ல. இன்னைக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங்கா இல்லை வேற ஏதோ ஆபாசமாக பேச போகிறாங்களா, இட் கேன் பி எனிதிங். பட் அந்த த்ரில் இருக்குல்ல, இது ரெகுலராக கிடைக்கிற தர்மத்துக்கு கிடைக்கிற பொர்னோகிராஃபி படங்களை விட இதில் ஒரு த்ரில் இருக்குது, ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி இடங்களுக்கு வர்றாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் முதல்ல நிறைய இருக்கும், அப்புறம் அது குறைஞ்சிரும். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் குறையும் போது இவர்கள் வேறு பாதைகளை வந்து தேட வேண்டியிருக்கும். ஒன்ஸ் அந்த பாரை ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதன் பிறகு அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு தேடி போகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஃபேமஸாக இருந்த போது, இந்த கண்டென்ட் எல்லாம் ரொம்பவும் ஃபேமஸாக இருந்தவங்க ஆரம்பத்தில் பல லட்சம் சம்பாதிச்சாங்கன்னு போது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் 3 மாசத்துல 4 மாசத்துல கடகடன் கீழே வந்துடுது. ஏன்னா அதுக்கு மேலே அந்த த்ரில் இல்லை. ஒரு 5-6 கண்டென்ட் ஓட்ட முடியுமா, அதன் பிறகு கீழே இதோட கொடூரமா அடுத்த கட்டத்துக்கு வேற வழி இல்லை. அவங்களுக்கு அந்த பணத்தை பார்த்து பழகிட்டாங்க. அவங்களுக்கு இல்லை, நான் சொல்றது இந்த பாக்குறவங்க இன்னொரு ஆமா அடுத்ததை கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாருங்க, இந்த ஆப் எல்லாம் யூனியன் கவர்மெண்ட் தடை பண்ணாங்கல்ல, டிக்டாக் இல்ல உள்ளு மாதிரியான சில ஆப்ஸ் 10 ஆப் என்னமோ தடை பண்ணாங்க. நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துல வேற ஒரு பேரோட வருவான். பைரசியை ஒழிக்க முடிஞ்சா, படத்தை வந்து வீடியோ எடுத்து போறதை ஒழிக்க முடியல, அது வந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ இந்த தேவை இப்ப என்ன, நிறைய கிடைச்ச பிறகு இது குறையணும், ஆனா குறையல, அதனுடைய வடிவம் மாறுது. கிரண் ராத்தோடுன்னு நினைக்கிறேன், அவங்க இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டா ஆப் வச்சு பேசுறதுக்கு, வீடியோ காலுக்கு, எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணி அவங்க ஒரு ஆப் நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு பதில் கூட யாரோ போட்டிருந்தாங்க, ஏன் இப்படி தான் பிழைக்கணுமான யாரோ கேட்ட போது, வீட்டு வாடகை பில்லு இதெல்லாம் நீயா கட்டுவேன்ற மாதிரி ஒரு பதில் ஏதோ போட்டாங்கன்னு கிரண். ஆமாம், இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ். மேபி அது ஃபேக் அக்கௌண்ட்டா என்னன்னு தெரியல எனக்கு. அப்படி ஒரு செய்தி அவங்க இந்த மாதிரி போட்டிருந்தாங்கிற செய்தியை மட்டும் பார்த்தேன் நான். இப்படியான கண்டென்ட்ஸ் இருக்குது புத்தகத்துலேருந்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க, அது அங்கே இங்கே அப்படின்னு ரேண்டமாக இருக்கும், அல்லது அவங்க அந்த வேலையை மட்டும் தான் பண்ணுவாங்க. ஒரு பான் ஸ்டாராக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வேலையே வந்து இப்படியான கண்டென்ட்ஸை கிரியேட் பண்ணுறது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் சொன்ன ஒரு கூத்து பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னா அது அந்தந்த ஊரில் போய் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொஃபஷன் சொல்ல ஒரு ப்ரொஃபஷனாக அதை பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றபடி அவங்க பட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது அப்படின்றது ரேண்டமாக யார் வேணா எங்கே வேணா இதை பண்ண முடியும் அப்படின்ற அந்த விஷயம்ன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ யார் வீட்டில் வேணா யார் வேணா இதை பண்ண முடியும். எங்கே உனக்கு ஒரு ஃபோன் இருந்தால் போதும், அவ்வளோதான். ரூம் இருக்குன்னு கூட அவசியம், நீ தனியாக இடத்துல கூட போய் ஏதோ பண்ணிக்கலாம், வாட் எவர் தட் இஸ். அப்போ இதுக்கான ஸ்கோப் அப்படின்றது இவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகும்போது அதனுடைய பின் விளைவுகளாக என்னவா இருக்கும்? இது யார் வேணா பண்ணலான்ற அந்த ஆபத்து மோசமாக தான் இருக்கு. இப்படி ஒரு ஈஸி ரூட்டுன்னு வச்சுக்கிட்டாங்கன்னா, ஏன்னா இது முதல்ல வந்தப்போ நிறைய இந்த அக்காஸ்லாம் சொல்லுவாங்க, ஜிம் அக்கா அந்த மாதிரி நிறைய அக்கா, அப்படி ஒரு அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அரோரா சிங்லர் அவங்க பேர், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது போய் பார்க்கும்போது ஒருத்தன் கணக்கு போட்டு வச்சிருந்தான், எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷனு, ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளோன்னு போட்டு 5 லட்ச ரூபாய் வருது. நான் மாதம் கஷ்டப்பட்டு 18,000லேருந்து 20 ஒரு ஆவரேஜாக ஒருத்தன் இந்த சமூகத்தில் படித்து வேலைக்கு போனோம் அப்படின்னா அதிகபட்சம் வாங்குற சம்பளம் அதிகபட்சம் 15,000லேருந்து 25,000 தான் ஒரு ஆவரேஜாக வாங்கக்கூடிய ஒரு சம்பளம்ன்றது. எப்படி நீங்கள் வந்து இப்படி வந்து இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்கன்றது ரொம்ப இது ஒரு ஈஸி ரூட்டு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது ஈஸி ரூட்டா? அந்த மாதிரி நம்புறதுக்கான வாய்ப்பு பரிபூர்ணமா உண்டு. ஏன்னா ஒரு பழக்கமாயிட்டு ஒரு விஷயம் பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு சரிங்கிறதுலாம் தெரியாது. திருட்டை தொழிலா வச்சுட்டு இருக்கிற இடங்கள்ல பிறக்கிற குழந்தைகள் வந்து திருட்டை வந்து நார்மலா செய்யற ஒரு வேலைன்னு நினைப்பாங்க. அப்பா ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிட்டு வர மாதிரி அப்பா திருட போயிட்டு வர்றாரு. பாலியல் தொழில் முழுக்க நடக்கிற இடங்கள்ல இருக்கிற குழந்தைகள் பாலியல் பொம்பளை பிள்ளைங்க பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுவாங்க, ஆண் குழந்தைகள் இந்த புரோக்கர் வேலைக்கு போவாங்க. அம்மாவுக்கு மகன் புரோக்கர் வேலை பார்க்குற கதைகள் சர்வசாதாரணமாக உண்டு இந்த மாதிரி இடங்கள்ல. ஏன்னா அவங்களுக்கு அதான் தொழில், அந்த இடத்துல அதான் நார்மல். அப்போது சோஷியல் மீடியா அந்த மாதிரி ஆகும்போது, இப்போது கேரளாவில் ஒரு கப்பல் அவங்க இந்த மாதிரி தங்களோட ப்ரைவேட் இதெல்லாம் கண்டென்ட் ஆக்குறாங்க. கண்டென்ட் ஆக்கி கார் வாங்கி ஃபோட்டோ ஒன்று வருது. அப்போது அது குறித்த விமர்சனம் கூட இதனடா அநியாயன்ற மாதிரிலாம் இல்லை. கார் வாங்க எப்படி ஒரு வழி இருக்கா? நமக்கு இப்போ 10 வருஷம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு, ஆனால் இவங்கெல்லாம் ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி வாங்கிடுறாங்க அப்படின்னும் போது இன்னொருத்தர் இதை மாதிரி ஒரு 4-5 கண்டென்ட் வரும்போது இது தப்பு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அண்ட் புதுசாக இந்த ரூல்ஸை பற்றின கவலை இல்லாத
அல்லது ரூல்ஸ் கட்டுப்பாடு விதிக்கப்படாதவர்கள். பட் ஒரு ஒரு இன்டென்ஸ் லெவல்ல எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு, நான் வந்து என்னை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம், நான் வந்து செலிபிரிட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கு. பட் அந்த அந்த பாதையில் தொடர்ந்து தோல்வி அடைகிறாங்க. எந்த கண்டென்ட் வழியா மக்களை கொண்டு வர்றதுன்னு தெரியல, ஒரு தனித்திறமை இல்லை அப்படிங்கிறவங்க என்ன இடத்துக்கு போவாங்க? அவர்கள் தேர்வு செய்கிற பாதை என்னவா இருக்கும்? ஒன்று தன்னை கோமாளி ஆக்கிட்டு இவங்கள்ட்ட எல்லாம் போய் அடி வாங்குறதா இருக்கும். இன்னொன்று அப்படி வந்தவங்க வந்து ஆங்கர் லெவலுக்கு போறாங்கல்ல. உங்க பொண்டாட்டிய பொண்ணு கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு போற ஒரு பையன் இன்னைக்கு வந்து சேனல்கள்ல ஆங்கரா வந்து உட்கார்ந்துருக்காங்கும் போது இந்த மாதிரி ஒரு 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 சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து லைஃப்ல நல்லா செட்டில் ஆகலாம், பணம் நிறைய பார்க்கலாம். ஆரம்பத்தில் இது மாதிரி ஃபேன்ஸ் ஒன்லி பக்கங்களை திறந்து அதன் வழியா ஒரு அடையாளம் கிடைச்சுன்னா அதன் பிறகு லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு 1-2 மாடலை பார்க்குறவங்க இந்த மாதிரியான ஒரு காட்சி, இப்படி ஒரு பேட்டர்னுக்கு ஈல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. அதை விடவும் இது மொத்தமே ரெண்டையுமே ஒரே மாதிரி பார்க்கலாமா? கோமாளித்தனம் பண்றவங்க இவங்களையும் ஒரே அளவுகளை பார்க்கலாமா? என்னை பொறுத்தவரை அப்படித்தான். இது ரெண்டுமே பலவீனமான சுயமரியாதையின் வெளிப்பாடு. நான் ஏன் ஒரு இதா இருக்கணும்? நான் என்னோட கோமாளித்தனம் ஏன் ஒரு விற்பனை பொருளா மாறணும்னு நான் யோசிப்பேன். இருக்கலாம், நான் முட்டாளா இருக்கிறதுங்கிறது இன்னும் பிரச்சனை கிடையாது, நான் அப்படிங்கிறத ஏத்துக்கிறது சிக்கல் கிடையாது. ஆனா என்னை கோமாளியா காட்டும் போது என்னால சம்பாதிக்க முடியுங்கிறது அது ஒரு பலவீனமான ஏன்னா என்னால வேற வழிகளில் என்னை காட்ட முடியாதுங்கிறது நம்பிக்கையில தான் அது வருது. என்னால வேற வழியில் அடையாளத்தை பெற முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா தான் நான் அந்த இதை சூஸ் பண்ணுவேன். இந்த கண்டென்ட்டும் அதே தான். ஒரு செமி பொர்னோகிராஃபி, ஏன்னா யூடியூப் பிகினியோ இல்லை அந்த மாதிரி சின்ன டைட்டான ட்ரெஸ்ஸஸ்க்கோ எந்த தடையும் இல்லை. கிளாமருங்கிறது அங்கே ஒரு சிக்கலே கிடையாது யூடியூப்ல. அவன் நியூடிட்டி பக்கம்லாம் கொண்டு போக போகிறதில்ல. ஸோ அதுக்கும் வழி இல்லை, அதுலேயும் நம்ம அடையாளம் பெற முடியாதுங்கிற போது தான் இந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு போக முடியும். எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த விருப்பம் வரலாம். அல்லது இந்த விருப்பத்தை ஊக்குவிக்கிற யாரோ ஒருத்தர். இந்த போர்னோகிராஃபி இண்டஸ்ட்ரியில ஆட்களை எப்படி இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான காட்சிகளுக்கு எப்படி தயார்படுத்துவாங்கன்னா, அங்கே பாரு, இத்தனை வருஷத்துல அந்த நடிகை இவ்வளவு இடத்துக்கு போயிட்டாங்க, அவங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கு, நீ இப்படி இருந்தீங்கன்னா உனக்கு இந்த டிமாண்ட் கிடைக்காது, நீ இதை செய் அதை செய். இன்னும் வேற வேற மாதிரியான கண்டென்ட்டுக்கு அவங்களை எப்படி தயார்படுத்துவாங்கன்னா, இப்படிதான் அந்த நிறுவனங்கள் தயார் பண்ணும். இப்படியெல்லாம் நடிச்சுன்னா தான் நீ பெரிய ஆளாவ, ஆல்ரெடி இங்கே வந்துட்டேன், நீ திரும்பி போக முடியாது. ஒன்ஸ் அந்த போர்னோகிராஃபி இண்டஸ்ட்ரியில சொல்றது என்னன்னு சொன்னா, முன்னாடி நந்தினி எழுதியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதுல எம்பி நந்தினி வினவுல எழுதியிருந்தாங்க இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த போர்னோகிராஃபி இண்டஸ்ட்ரி ஹியூமன் டிராஃபிக்கிங் அங்கே தான் நிறைய போகுது. போதைப்பொருள் புழக்கம் அந்த இடத்துல சர்வசாதாரணமாக உண்டு. ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் அங்கே வேலை செய்ய முடியும். அப்படி ஒரு வெறும் காட்சி நம்ம பார்க்கறது ஒரு ஆபாச படமா இருக்கலாம், ஆனா அதன் பின்னால இயங்குற இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது பல்வேறு நபர்களோட ரத்தத்தை உறிஞ்சிதான் அந்த மாதிரியான ஒரு காட்சி உள்ளடக்கத்தை வந்து கொண்டு வருது. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஒரு இடத்துல கிடைக்கிற இந்த வாய்ப்பு, மோசமான கண்டென்ட்டுக்கு இருக்கிற சந்தையும் நல்ல கண்டென்ட்டுக்கு இருக்கிற தடைகளும் நெருக்கடியும் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா, புதியவர்கள் இந்த மாதிரி எண்ணத்துல இருக்கிறவங்கள தான் அது வரவேற்கும். அது மேல மேல வாசகர்களை ஒரு ஒரு மோசமான பண்டத்தை நுகர்றதன் மீது இருக்கிற அருவருப்பை அது குறைக்கும். முன்னாடி ஒரு போர்னோகிராஃபி படம் பார்க்கறதுல இருந்து ஒரு தயக்கம், ஒரு பயம், அது இப்போ போதும் இல்லை. நீங்க ரூம் கதவை சாத்திட்டீங்கன்னா போதும் இல்லை, பிரைவேட்டா டைம் கிடைச்சா போதும் இல்லை. ஸோ இது என்டையர் சொசைட்டியும் ஒரு ஒரு அது சிம்பிளாக சொல்லணும்னா, எவ்வளவு தீனி போட்டாலும் பண்ணி தின்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி மனிதர்களை வந்து இந்த மாதிரி அல்பமான கண்டென்ட்டை தின்னு பெருக்கிற தின்னு மலங்கி போகிற, ஆமா, ஒரு பன்றி தொழுவத்தை போல நடத்திட்டு இருக்காங்க. ஏன் பன்றி தொழுவம்? பண்ணியை கேவலமா பேசல, அதனோட வடிவம் என்னன்னு சொன்னா, நீங்க நிறைய சோறு போட்டீங்கன்னா கடகடன்னு வளரும். அது வேண்டாம், ஷிப்மெண்ட் வந்து இன்னொரு 1 மாசம் கழிச்சுன்னா பன்றிகளுக்கு தீனி போடுறத குறைப்பாங்க. இந்த 10 நாள்ல இப்போ பேட்ச் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா தீனி அள்ளி கொட்டுவாங்க, அது நிறைய தின்னு கிடுகிடுன்னு வெயிட் ஏறிடும். இதை போல வந்து கண்டென்ட்டை வந்து கொண்டு வந்து, அல்ப கண்டென்ட்டை, ஜங்க் கண்டென்ட்டை வந்து கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இது இந்த நிறுவனங்கள் உருவாக்குகிற அடுத்த பிரச்சனை. காலேஜ் ஏன் கூப்பிடுது, ஸ்கூல்ஸ் ஏன் இந்த மாதிரி ஆட்களை காலேஜ் ஏன் கூப்பிடுறதுக்குள்ள வரலாம். இவங்க வந்து இது திறமைன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எதை நான் வந்து நான் பெஞ்ச்மீல காட்டுறதுல என்னோட தனிப்பட்ட உரிமை, அது என்னோட ஸ்கில்லு, அது என் திறமையா நான் காமிக்கிறேன். மேபி நான் அழகா இருக்கேன், அவர் என்ன பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் வந்து சும்மா இதுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போடணும். ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்தப்பயே சில பெண்கள்லாம் வந்து சொன்னாங்க, நீ என்ன சும்மா போய் ஓப்பன் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீ போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருப்ப, நீ வந்து பிரச்சனைலாம் பண்ணியிருக்க மாட்டேன், இப்போ அதே காசு கொடுத்து வந்து பாருன்றதுனால உனக்கு இவ்வளோ பிரச்சனை உனக்கு வருது, ஆண்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, மற்றபடி உனக்கு யோகியெல்லாம் கிடையாது, அவங்க காசு கேட்குறாங்க இப்போ, அதை வந்து பார்க்கறதுக்கு வந்து இவனுங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, நீ பார்க்கறானா பார்க்காம போ அமைதியா, இது எதுக்கு சரி தப்பு நீ வந்து பேசிட்டு இருக்க. அது ஒரு ஓப்பன் அக்கௌண்ட்ல இப்போ கிரண் ரத்தோட வந்து
அவங்க இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்றதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க இன்ஸ்டால வந்து இப்படியான உடைகள் போட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதை போய் கன்சியூம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்திருக்குன்றது ஒரு சார்ஜா இருக்கு. ரெண்டு விஷயம், அது திறமையா நினைக்கிறாங்க, இன்னொன்னு அவங்க உங்களுக்கு வந்து நீங்க காசு கொடுக்கறதுன்றதா உங்களுக்கு வழி அப்படின்னு. இது பாதி உண்மை வந்து முழு பொய்யை விட மோசமானது. ஏன் இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்கு ட்விட்டர்ல இந்த மாதிரி அதுல வந்து காட்டுறத வந்து பிரச்சனை இல்லை, அது ஓசியில பாக்குறதுக்கு பிரச்சனை இல்லைங்கிறது அல்ல விஷயம். குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வருதுன்னு சொன்னா நீங்க அதை டெலகிராம்ல இந்த மாதிரி ஆபாச கண்டென்ட்டுகள் பகிரப்படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது, ஃப்ரீயா தான் வந்தது. நெருக்கடி ஜாஸ்தியாகும் போது இப்படி வருதுன்னு ஒருத்தர் குற்றம் சாட்டும் போது அந்த மாதிரியான சேனல்கள் முடக்கப்பட்டது. அந்த கண்ட்ரோல் குறைஞ்சபட்சம் நீங்க நிறுவனத்தின் மீது ப்ரெஷர் போடுற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அது நடக்கலாம். இந்த ஆபாச கண்டென்ட்டுகளுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு நெருக்கடி இருக்கு. ஒன்று பக்கத்தில் இருக்கவங்களை உங்களை கட்டுப்படுத்தலாம், அல்லது நிறுவனம் உங்களை கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி பிரைவேட்டா கண்டென்ட் போடுறதுங்கிறது வந்து அது எண்ட்லெஸ். இன்னொன்று பணத்தை, யாரோட பணத்தை? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கையில் யார் பணம்? பெற்றோர்களோட பணம். இந்த மாதிரி அக்கௌண்ட் அடுத்தவங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து அடுத்தவங்க அக்கௌண்ட்டை தன்னுடைய கேமுக்கு இந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பயன்படுத்தின பிரச்சனைகள் நிறைய ஊருக்குள்ள வந்திருக்கு. இப்போ வெயிட் பண்ணி ஒரு கேம் ஆடுறதுலாம் கிடையாது. அவங்க டப்புன்னு பே பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னா டப்புன்னு உடனே வாங்கி, நான் இன்னைக்கு இந்த அமௌண்ட் நான் பே பண்ணிடுறேன், இதை கொடுத்துருங்க, எனக்கு இவ்வளவு காசு கொடுங்கன்னு கேட்கறதெல்லாம் நானுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, ஜென்சியோட இருக்கிற அவங்களோட சைக்கலாஜிக்கலா இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தான். ஏன்னா அவங்க இல்லைங்கிறத வந்து பெரும்பாலும் கேட்காம வளர்க்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும். அதனால எதையுமே உடனே அவங்க வெயிட் பண்ண தயாரா இல்லைங்கிறது அந்த தலைமுறையோட பெரிய பிரச்சனை. பேசி பார்த்தா தெரியும் எல்லா இதுலையுமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஆன்லைன்ல வந்து பெரிய பரிச்சயம் இல்லாத ஒரு மூத்த தலைமுறை, ஆன்லைன்ல ஒட்டு மொத்தமா டெக்னிக்கலா உள்ளுக்குள்ள புதைஞ்சு இருக்கிற ஒரு தலைமுறை இருக்கும்போது ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போடுறது சுலபமா இருக்கு. சம்பந்தமே இல்லை, எப்படி பணம் போகுது அப்படின்னு தெரியாமல் குழம்பி போற ஆட்கள்லாம் உண்டு. ஒரு சின்ன எக்ஸாம், ஸ்கூல் படிக்கிற பையன் ஒருத்தன் பக்கத்து வீட்டு பெரியவங்க வீட்டில் சும்மா போய் விளையாடுற, அங்கே போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு விளையாடுற பையன் அவங்களோட டெபிட் கார்டு, அவங்களோட மொபைல் ஃபோனு, இது ரெண்டையும் பயன்படுத்தி ஆன்லைனில் வந்து கேம் ஆடி இருக்காங்க, பொருள் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க போய் எங்கே பணம் காணும் சொல்லிட்டு 8000 9000 மாதம் காணா போகுதுன்னு சொல்லி பேங்க்ல போய் எடுத்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு பணம் போக வாய்ப்பே இல்லை. ஆனால் இவங்க அந்த டிரான்சாக்ஷன் நடந்த டைம்லாம் சாயங்கால நேரமாக இருக்கு அல்லது லீவு நாளாக இருக்கு. அதன் பிறகுதான் பிடிச்சிருக்காங்க. இதை மாதிரி குழந்தைகள் யாரோ ஒருத்தரை ஏமாற்றி கொண்டு வரலாம் பசங்க. இது ஒரு பிரச்சனை. அந்த கண்டென்ட் போடுற நபருக்கே சொல்கிறேன், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எத்தனை தாங்காது. அப்போ அடுத்து என்ன செய்வீங்க? ஆபாச வீடியோ பத்தல அப்படின்னா. ஸோ இந்த ஆபாச படங்கள்லேயே கூட முதல்ல எடுப்புல யாரும் வந்து முழு இதெல்லாம் போறதில்லை. ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன செய்வாங்க, ஓரளவுக்கு ஒரு பெரிய நியூடிட்டி இல்லாத மாதிரியான ஆபாச படங்கள் எடுத்துட்டு அதன் பிறகு அது தெளிஞ்சிடும், அதில் ஒரு பயம் போயிடும், அந்த கேமரா அந்த மாதிரி பயம் போயிடும். இதுக்கு மேலே ஒரு நார்மல் வேற ஒரு படங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அந்த சூழலே சொல்லணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நியூடிட்டி லெவலுக்கு போவாங்க. நியூடிட்டி ஒரு கட்டத்தில் பத்தாது, அடுத்தது போகும். இன்னொரு நாளில் வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும் அந்த இண்டஸ்ட்ரி. நாம இந்த சூழல் பயன்படுத்தி தூக்கி எறியப்படுகிற ஒரு பழைய துணி மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் ஆகலாம் ஒரு கண்டென்ட்ல இருக்கிறவங்க. அண்ட் நாம இந்த சொசைட்டியோட ஏற்பு மறுப்பு இதுக்கெல்லாம் பழக்கப்பட்டு வளர்ந்தவங்க. இன்னைக்கு வந்து யாரும் எனக்கு தேவையில்லைன்னு தோணலாம். நாளைக்கு இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணும்போது அந்த கஷ்டம் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போடுறவங்க வந்து இன்னைக்கு வந்து கிரிட்டிசிசத்தை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் போகலாம். நீங்க பலவீனமா இருக்கும்போது இது எல்லாமே பெரிய இடைஞ்சலா வந்து நிற்கும். ஏன்னா பலவீனமா இருக்கும்போது நாம சப்ஸ்கிரைபர் நம்பி இருக்க முடியாது. அதுவும் நம்ம ஊர்ல சாதாரணமா இருந்தாலே பர்ச்சேஸ் செய்வானுங்க. ஆமா, இல்ல அப்படி இல்லாட்டியும் கூட அந்த மாதிரி ஒருத்தர் வரணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்போ ஒருத்தர் வந்து நமக்கு கழுத்துல கத்தி வச்செல்லாம் ஒருத்தரோட அன்பை அபிமானத்தை எல்லாம் வாங்க முடியாது. ஸோ அப்போ நிராகரிக்கப்படும் போது, புறந்தள்ளப்படும் போது ஆளே இருக்காது அவங்களுக்கு. அதை விடவும் இதை கண்டென்ட்டை பார்க்குறவன் நம்முடைய ஒரு ஓரத்தில் அது ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இது என்னைக்கு வேணா நம்ம விட்டு போகலாங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த ஆன்சைட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள அது இன்னும் கஷ்டமானது. ஸோ பார்வையாளனுக்கும் அது நல்லதில்லை. பார்வையாளனோட ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு புது கண்டென்ட்டு அடுத்தவங்களோட அந்த வாயுரசம், அதாவது பிறரினுடைய அந்தரங்கத்தை எட்டி பார்க்கறதுங்கிற மனித மனதில் இருக்கிற ஒரு அந்த அல்பத்தனம் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி வந்து கன்சியூம் பண்ண ஒரு இயல்பான பாலியல் வாழ்க்கையின் மீது நாட்டம் இருக்காது.
அங்கே ஃபில்டர் போடலாம், வேற ஏதோ ஒரு ஒரு மாதிரியான கண்டென்ட்டுக்கு பணத்தை கொடுத்து போகிறோங்கிறது மாதிரி ஒரு 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 அதில் ஒரு விருப்பம் இருக்கும்போது, புதுசாக வெவ்வேறு ஆட்கள் ஒருத்தர் சப்ஸ்கிரிப்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு ஒரு நார்மல் ஒரு பாலியல் நடவடிக்கைங்கிறது அது ஒரு சலிப்பூட்டுற ஒன்றா இருக்கிற ஒருத்தர் எப்படி ஒரு இயல்பு வாழ்க்கையை லீட் பண்ண முடியும்? அதில் அந்த மாதிரியான நாவல்ட்டி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? வேலை, பானோட பிரச்சனையும் அதுதான். பானோட ரொம்ப பெரிய பிரச்சனை தான். எது மனித சமூகத்தை லட்சக்கணக்கான ஆண்டுகள் எந்த ஒரு கடினமான செயலையும் செய்ய வச்சு பல்லாண்டு காலம் அந்த குடும்பத்தை சுமக்க வைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை இதுவாக டிரைவாக இருந்ததோ, ஒரு என்ஜினா இருந்ததோ, அந்த அந்த ஒரு 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 இயல்பான டிரைவ் வந்து மரியாதை இல்லாமல் போய் ஒரு போலித்தனமான காட்சிகளோட மனிதர்கள் புதைச்சுக்கிறாங்கும் போது ஏற்கனவே அந்த குடும்ப அமைப்பின் மீதான பிடிமானம் வந்து போயிட்டு இருக்கு, குழந்தை பிறப்பு குறையுது அப்படின்னு சொல்லி உலகமே தலைதலையா அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டேமேஜ் ஒன்று கூடுதலாக உருவாதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று குழந்தைங்கிற ஆப்ஷனுக்கு போக மாட்டாங்க. ஒருவேளை குழந்தைங்கிற ஆப்ஷனுக்கு போனாலும் அது தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போற ஒரு சூழ்நிலை வரலாம். ஏன்னா அதை பிடிச்சு நிறுத்துற ஒரு கருவி இங்கே இல்லாமல் போகுது இல்லை, நான் தான் முக்கியங்கிற ஒரு இதை கிரியேட் ஆகுது இல்லை, என்னோட ப்ளஷர் மட்டும் போதும்னு வருது இல்லை. அண்ட் இது ஒரு அடிக்ட் தானே, ஒரு அடிக்ஷன் தான். இந்த அடிக்ஷன் என்ன செய்யும்? எதன் மீது விருப்பம் இருக்காது. ரொம்ப அதீத போதைக்கு அடிமையானவர்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு என்னைக்கா கவலைப்பட்டிருக்காங்களா? அம்மாவோட தாலி அறுத்துட்டு போறது கூட அவன் தயங்க மாட்டான்ல. ஏன்? ப்ரையாரிட்டி மாறும். போதை அடிமைத்தனம் உங்களுடைய முன்னுரிமையை மொத்தமாக களைச்சு போடுறோம். ஸோ இது அந்த கண்டென்ட் போடுறவனுக்கும் நல்லதில்லை. அந்த கண்டென்ட் போடுறவர்களை அதன் பிறகு வேற ஒரு ஆள் அப்ரோச் பண்ணலாம், வருமானம் இல்லை. அப்போ வேற ஒரு பொர்னோகிராஃபி இண்டஸ்ட்ரி வந்து அப்ரோச் பண்ண ஈஸி. யாரை தேடுறதுன்னு அவனுக்கு இனிமேல் கஷ்டம் இல்லைல்ல. இவங்கள போய் கேட்கலாம், அவங்கள போய் கேட்கலாம். இது வந்து அவங்க திறமை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்க இஷ்டம். திறமைன்னு சொன்னா திறமை காலப்போக்கில் உங்களுக்கு வளரணும். இன்னைக்கு நீங்க ஒரு சிலை செய்றீங்க அப்படின்னு சொன்னா 10 வருஷம் சிலை வந்து பயங்கரமா இன்னும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உயரத்துல இருக்கும். அது இல்லை, நம்ம உங்களையும் என்னையும் எடுத்துக்கலாம். நீங்க ஆரம்பத்துல ஒரு ஆங்கரா உட்கார்ந்த போது உங்களுக்கு இருந்த பதட்டம் எப்படி இருந்தது? உங்களால நினைச்சதை உங்களால வெளியில கொண்டு வர முடிஞ்சதா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அன்னைய உங்களோட நிலைமையும் இன்னைக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூடுதல் எஃபர்ட் எதுவுமே இல்லாம நீங்க ஒரு அபாரமான ப்ராக்ரஸை காட்டியிருப்பீங்க. நீங்க அதற்கான ஒரு சர்க்கிளை உருவாக்கியிருப்பீங்க. இன்னைக்கு உங்களால ஒரு 10 பேரை உங்களால பயிற்றுவிக்க முடியும். இதெல்லாம் இந்த காலகட்டம் நான் சொல்றது ஒரு முறையா காலேஜ் போய் உட்காந்து அசைன்மெண்ட் எழுதி கஷ்டம்லாம் படலை. நாம நம்முடைய வேலை இயல்பா பார்த்துட்டு இருப்போம், அதுக்குள்ள நடக்குது. எனக்கு ஒரு வாக்கியத்தை முழுசா சொல்லி முடிக்க வராது. நான் படித்த போது 2013-14 டைமில் கவுன்சிலிங்கை படித்த போது சில குரூப்பை வழி நடத்த வேண்டியிருக்கும். ஒரு வாக்கியத்தை முழுசாக என்னால் முடிக்க தெரியாது. ஆரம்ப காலத்தில் என்னோட இன்டர்வியூலாம் பார்க்க எனக்கே ஒரு மாதிரியா இருக்கேன், இப்படி கன்றாவே பேசியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அந்த பயம் குறைஞ்சிருக்கு. நாம் ஒரு திருத்தமாக குறைஞ்சபட்சம் எப்படி தயாரிக்கிறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு கற்றுட்டு இருக்கோம். அகெயின் இங்கேயும் எந்த கூடுதல் எஃபர்ட்டும் இல்லை. வழக்கமாக செய்கிறோம், மற்ற வேலையை செய்கிறோம், இதையும் செய்கிறோம். இந்த இடத்துல சாத்தியமா? திறமைன்னா நீங்கள் அடுத்தடுத்து வளரணும். திறமைன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் உங்கள் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். திறமையினாலன்னு சொன்னால் உங்களுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக வரணும். இதுதான் திறமை. எப்போ வேணால் சப்ஸ்கிரிப்ஷன் பிச்சுட்டு போகலாம். அந்த த்ரில், அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் தான் எனக்கு மார்க்கெட்டுன்னு சொன்னால் அது திறமை இல்லை. அது திறமைன்னு நாம் வகைப்படுத்த முடியாது. அதிர்ஷ்டவசமாக சிலர் காத்துக்கருப்பு கலை மாதிரி, வேறு சிலர் முதல்ல வேறு மாதிரி அறிமுகப்படுத்திக்கிட்டு பிறகு வேற ஒரு இடத்துக்கு வரலாம். பட் ஸ்டில் இன்னமும் அவர் இந்த டபுள் மீனிங், தன்னை கோமாளி ஆக்குறதுங்கிறத விட்டுட்டு ஒரு நேர்த்தியான கண்டென்ட்டை கொடுக்கணும்னா அது மற்றவர்களை விட கஷ்டம். புதுசாக வர்ற ஒரு ஆங்கரை விட காத்துக்கருப்பு கலை மாதிரி ஒருவர் தன்னுடைய அடையாளத்தை மாற்றிட்டு புது அடையாளத்தோடு ஒரு இடத்துல உட்கார்றது அப்படிங்கிறது 2 மடங்கு சவாலானது. ஸோ இதை திறமைன்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா அவர்கள் தன்னை ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் என்னுடைய புரிதல் அளவுக்கு. ஒருவேளை வர்றவங்கெல்லாம் நிரூபிச்சிட்டாங்கன்னா நம்ம நம்பலாம். அந்த அடுத்த பார்ட் நீங்க சொன்ன அந்த ஸ்கூல் காலேஜஸ் ஏன் கூப்பிடுறாங்க? முதல்ல இப்போ காலேஜஸ் தெரியுதா தெரியல, இல்ல சிலருக்கு தெரியாம கூட பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிடுறாங்களா இல்ல மேனேஜ்மெண்ட் கூப்பிடுதா? எனக்கு தெரிஞ்சு காலேஜ்ல கூப்பிடுறதா ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க ஹெவியா இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல மேபி, இல்ல அல்லது அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸோட பசங்க எல்லாம் இல்ல காலேஜை தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா இப்போ முன்னாடி அப்பா அம்மா முடிவு பண்ணுவாங்க பையன் எந்த காலேஜ் போகணும்னு. இப்போ பையன் டிசைட் பண்றான், பையன் பொண்ணு டிசைட் பண்றாங்க. நீங்க அந்த இன்ஸ்டாகிராம் மணிக்கணியா அந்த பையன் அவரை மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டா புதுசா +1 படிக்கிறவன் அந்த காலேஜ்ல அவன்லாம் கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ காலேஜ் ரொம்ப லிபரலா இருக்கும், அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பா மண்டையில தட்டி அந்த காலேஜுக்கு போய் சேருவான்.
அடுத்த மண்டியில தட்டியா? ஆமா. சோ பையன் வந்து அப்பா மண்டியில தட்டி அதை கிட்டத்தட்ட அப்படிதான் நடக்குது. இல்ல நான் பாக்குறேன் நிறைய பேரை கவர்மெண்ட் காலேஜ் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு வருஷமா வீட்டுல உட்காந்துட்டு கூலி வேலை பாக்குற அப்பா, கவர்மெண்ட் காலேஜ்ல எல்லாம் சேர மாட்டேன், இந்த காலேஜ் தான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமா வீட்டுல உட்காந்து அடுத்த வருஷம் அப்பாவை கடன் வாங்க வச்சு காலேஜ்ல சேர்த்த பசங்க உண்டு. கவர்மெண்ட் காலேஜ் தான் தரமான காலேஜ் ஆக்சுவலா. என்னோட இங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்காக, அவங்க கவர்மெண்ட் பிரைவேட்லாம் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கேங், என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க சேர்றாங்களோ அங்க சேரணும், நான் அங்கதான் போவேன். இது மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் சொல்லி இப்போ காலேஜ் விட்டு வந்த பசங்க எல்லாம் உண்டு, நான் இங்க இருக்கிற காலேஜுக்கு தான் போவேன். ஸோ பசங்க தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்கிறதுனால இப்போ காலேஜஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா தங்களை வந்து ஒரு மாடர்னா ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி காலேஜா இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கிற காலேஜ்னு காட்டிக்க வேண்டிய நெருக்கடி இருக்கு. அதனால தான் ஆண்ட்ரியா டான்ஸு இல்லை வேற நடிகர்களை கூப்பிடுறது அந்த மாதிரி வேலைக்கு ஏன் காலேஜஸ் போகுதுன்னு சொன்னா அப்பதான் பசங்களை பிடிச்சி நிறுத்த முடியும், புதுசா வர்ற சப்ளை அப்பதான் உறுதிப்படுத்த முடியும். முன்னாடி சொல்லுவாங்க ஆம்பளை பொம்பளை பேசவே முடியாது எங்க காலேஜ்ல, தஞ்சாவூர்ல காலேஜ் ஒரு மவுத் டாக்ல அந்த விமர்சனம் அவங்கள இது போட்டு விடுவாங்க, பெண்கள் ஆண்களும் பேசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களே அந்த இதை கிளப்பி விடுவாங்க. ஏன்னா அப்பதான் பாதுகாப்பான கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை பொம்பளை பேசினாலே ஃபைன் போட்டுருவாங்க. இந்த நியூஸ் அவனே கிளப்பி விட்டது. அந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் இப்போ வந்து அந்த அது ஷிஃப்ட் ஆயிருக்கு பசங்களாட்ட. அதனாலதான் பெரும்பாலானவங்க வர்றாங்க. இன்னொன்று இந்த காலேஜ் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் பாருங்களேன், இந்த ட்ரெஸ் எல்லாம் பாருங்களேன், ஊர் பக்கம் நடக்கிற இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை விடவும் ரொம்ப கவர்ச்சிகரமான ட்ரெஸ் எல்லாம் வந்தாச்சு. என்ன வேற வழி இல்ல, பசங்களை அட்ராக்ட் பண்ணி. நம்ம ஊர்ல அந்த மாதிரி இல்ல, நார்த்ல தான். யார் சொன்னது? அப்படியா? இப்போ ரீசெண்டா ஆண்ட்ரியா ப்ரோக்ராம் ஒன்று பாட்டு ஒன்று, நீங்க இவங்கள சொல்றீங்களா? பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ஸ் சொல்றீங்க? ஸ்டார்ஸ் சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அது நான் அந்த மாதிரி எதுவும் பார்த்ததில்ல. ஸோ இது வந்து ஒரு 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 கடை மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் 2 பேர் இருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொன்னாரு, ஸ்டார்ஸ்க்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம். ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து நீங்க ஸ்டார் மாதிரிலாம் ட்ரீட் பண்ண வேணாம். ஏன்னா ஸ்டார்ஸ்ன்றவங்க இப்போ நான் இன்னைக்கு விஜய், நீங்க சொல்ற ஆண்ட்ரியா இல்ல த்ரிஷா யாரானா இருந்தனா, இப்போ நீங்க அவங்களை வந்து ஒரு நிகழ்ச்சி கூப்பிடுறீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில அவங்கள பார்ப்பீங்க, திரும்ப இன்னொரு நிகழ்ச்சி கூப்பிட்டாதான் நீங்க அவங்கள பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எங்க இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்றது யாருமே. நாங்க வந்து வெளியே டீ குடிச்சு நீங்க இப்போ ஒட்டிக்கான ரோட்ல தான் நடந்து போயிட்டு இருப்போம், திரும்ப இதே ரோட்ல நடந்து சுத்திட்டு இருப்போம். எங்களை வந்து நீங்க ஸ்டார்ஸ் மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாதீங்க, இதுக்கு 2க்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்றத ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் சொன்னாரு. இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வேற, நாங்க ஸ்டார்லாம் கிடையாது, நாங்க நீ கூப்பிட்டா இங்க வந்துருவோம், ரோட்ல தான் சுத்திட்டு இருப்போம். ஸ்டார்ஸ்ன்றவனே வேற ஒருத்தாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது, அவங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு அப்பப்போ வந்து அவங்களுடைய இதை பிரசன்ஸ் வந்து காமிச்சிட்டு போவாங்கன்றத சொன்னாரு. இப்போ ஸ்டார்ஸை கூப்பிடுறது அப்படின்றது வந்து இதெல்லாம் எப்பயுமே இருக்கு. இப்போ என்னோட காலேஜ், நான் அனாலிசிஸ்ல படித்தேன், சிவாஜிலாம் வந்திருக்காரு எங்க காலேஜுக்கு. சிவாஜி அப்போ சிவாஜி நடிகராக இருந்ததுல இருந்து எல்லா ஸ்டார்ஸும் வந்திருக்காங்க, கமல் வந்திருக்காரு, எல்லாருமே வந்திருக்காங்க, விஜய் வந்திருக்காரு, எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ அவங்க வருவாங்கன்னா அவங்களை கூட்டு வர்றது ஒரு பெரிய ப்ராசஸ், வருவாங்க போயிடுவாங்க, முடிஞ்சு. இப்போ என்னன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து யாரு நல்லவனா, இப்போ ஸ்டார்ஸ் கெட்டவனா இருந்தா கூட எனக்கு அவனுக்கும் ஆக்சஸ் கிடையாது, நான் அவன்கிட்ட பேச போறது இல்லை, அவர் என்கிட்ட பேச போறது இல்லை, எனக்கு அவருக்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்க போறது இல்லை. ஆனா இப்போ இன்ஃப்ளூயன்சரை பொறுத்த வரைக்கும் யார் வேணா ரீச் பண்ணலாம், நீ ஸ்டார்ஸே ரீச் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அவர் யாரு நல்லவரா கெட்டவரான்றது எதுவுமே தெரியாது. இந்த ஸ்கூல்ஸ்லாம் அவங்களை வந்து கொண்டு வரதுனால ஆப்வியஸா குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், ஸ்கூல் ஒருத்தவங்களை என்டாஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா நல்லவன் தான், கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு பெரிய ஆளு, நம்மளோட ஒரு பெரிய ஆளு அப்படின்னு பசங்க வந்து பயங்கரமா ஈர்க்கப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப நிறைய இருக்கு. இப்போ அதுல ஈர்க்கப்பட்டு இவங்க போய் பேசுறாங்க அப்படின்னா அவங்க திரும்ப இவங்க கிட்ட என்ன பேசுறாங்க, ஒரு ஸ்கூல் பொண்ணு போய் மெசேஜ் அனுப்புது பேசுது அப்படின்னா திரும்ப இவங்க என்ன பண்றாங்கன்றதுல எனக்கு பயமா இருக்குன்னு ஒரு பேரண்ட் சார்ஜ் பண்றாரு. இந்த மாதிரி ஆட்களை ஸ்கூலுக்கு விடுறது சிக்கல் தான். ஏன்னா கான்டாக்டை வாங்கி அவங்க, எனக்கெல்லாம் பள்ளிகளில் நம்பரை கொடுக்கக்கூடாதுன்னு ரூல் உண்டு. இப்போ நான் ஒரு பேரண்ட்டுக்கு நம்பர் தரணும்னா டீச்சர் வழியாக தான் தரணும், அதுவும் கூட பர்மிஷன் இல்லை, ரொம்ப ரொம்ப ரிஸ்கி, வேற எது இல்லை, வேற தனிப்பட்ட அதுக்குன்ற மாதிரி இருந்தால் கூட அது ரொம்ப லாங் ப்ராசஸ். கொடுக்கூடாது, நம்பர் கொடுக்கூடாது. ஒரு கவுன்சிலர் வந்து ஏதாவது எமர்ஜென்சின்னு எனக்கு கூப்பிடுங்கன்னு நம்பர் எழுதி போட்டான் அந்த பையன் ஆர்வக்கோளாறுல, அடுத்த அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. நம்பர் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த விதிகள்லாம் உண்டு. பள்ளிக்கல்வித்துறையில் சில வகுப்புகளுக்கு போகும்போது எடுக்கிறதுக்கு அனுப்புவாங்க, போயிருக்கேன் கொஞ்ச நாள். அதுக்கு வந்து செல்ஃபி எடுக்கக்கூடாது, ஆட்டோகிராஃப் போடக்கூடாது, இது எல்லாமே ரூல். நீங்கள் அவங்க கூட படம் எடுத்துக்கிறது, அவங்கள படம் எடுக்கிறது, இதெல்லாமே கூடாது. நான் என் பேஜ் எங்கேயுமே அந்த ஷேர் ஆகிருக்காது, பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்காது. ஏன்னா அங்கே விதி அது, பசங்களோட புகைப்படம் வரக்கூடாது, ஆட்டோகிராஃப் போடக்கூடாதுங்கிற ரூல் எல்லாம் உண்டு. இவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த கட்டுப்பாடு, அப்படி ஒரு கட்டுப்பாடு போடணுன்ற அளவுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. இவங்களாம் தப்பா வழிநடத்தப்படுவார்களா என்றால் கட்டாயமா
குழந்தைங்க வந்து குழந்தைங்க தப்பா வருவாங்க. ஆமா, 15 வயசுல என்ன டிசைட் பண்ண தெரியும்? ரொம்ப சிம்பிள். ஒரு கலெக்டரை கூப்பிடுறாங்க, ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் இருக்கு, அவங்களை கூப்பிட்டு இண்டிபெண்டன்ஸ் டேல ஒரு ஆனுவல் டே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பேச சொல்றாங்கன்னா அவர் வந்து சொல்லுவாரு, நான் ஸ்கூலுக்கு போனேன், எனக்கு டீச்சர்ஸ் இருந்தாங்க, அவங்களால நான் இப்படி வந்துட்டேன் அப்படி வந்துட்டேன்னு நீங்களும் என்ன மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க. அது ஆப்வியஸா ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். யாரோ ஒருத்தவங்க பார்ப்பாங்க, இவர் இப்படிதான் நம்மளும் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போகலாம். இன்னைக்கு வந்து நீ ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆரம்பிச்சா அதுல நீ டெய்லி கண்டென்ட் போட்டா ஏதோ ஒரு கண்டென்ட், அது வந்து அது இதுதான் கிடையாது, நீ டான்ஸ் ஆடணும்னு கிடையாது, நீ கோமாளித்தனம் பண்ணலாம், சண்டை போடலாம், பிரச்சனை எது வேணா பண்ணலாம், பாப்புலர் நடந்தா போதும், நீ போயிருவ. திவாகரும் போறான்னு நினைக்கிறேன், வாட்டர் மிலன்ஸ் அவரும் ஆமா போறான்னு தான் நினைக்கிறேன். ஏதோ வீடியோஸ் எல்லாம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஸ்கூலுக்கு போனாரான்னு தெரியல. கட்டாயமா அது செய்ய மாட்டாங்கன்னு இல்லை. இவங்களுக்கு ஏதாவது வந்து சிலர் வந்து இன்னோசன்ஸ்ல கூட செய்யலாம். பெரும்பாலும் நான் பார்த்த ஹெட் மாஸ்டர்ஸ் பல பேருக்கு இது மாதிரி யாருனே தெரியல, உலகம் இருக்கிறது கூட தெரியாது. யாரோ ஃபேமஸ் 10 லட்சம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியான்னு சொல்லிட்டு போயிடலாம். கூப்பிடுறது யாரோ ஒருத்தரா இருப்பாங்க, அந்த பொறுப்பு வேற ஒருத்தர் ஒப்படைச்சிருவாங்க. பல டீச்சர்ஸ்க்கு அது தெரியாம கூட இருக்கலாம். இது நம்ம ஒரேடியா பழிய போட அவசியம் இல்லை. ஆனா இதை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது இந்த மாதிரியான பள்ளிகள் யார் யாரை கூப்பிடணுங்கிறதுல இது விஷ்ணுவை கூப்பிட்டதுக்கு பிறகு கொஞ்சம் டைட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மகாவிஷ்ணுவை கூப்பிட்ட பிறகு அதெல்லாம் டைட் பண்ணாங்க. பள்ளிகள் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர். இது காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸே கூப்பிடுறாங்க, ஒரு ஒண்ணும் பண்ண முடியாது. இது 18 வயசுக்கு மேல நாம அவங்க அதை வந்து நம்ம தலையிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ் தான். சட்டப்பூர்வமா ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணலாம். ஆனா சினிமாக்காரங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நம்ம அதை வச்சுட்டு உருப்படியா இருக்க ஆளையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே விதி தானே. இப்போ பேச்சாளர்கள்னு கூப்பிடுறாங்க. என்ன கேட்டா இந்த பொண்ணை விட, தமிழ்வாணியா, அந்த பொண்ணை விடவும் அந்த வலதுசாரி சொற்பொழிவாளர்களை விட இந்த அம்மா பெரிய மோசம் இல்லை. ஏன்னா அவர்கள் வந்து தேசபக்திங்கிற பேர்ல அவர்கள் இன்ஜெக்ட் பண்றது மதவெறியை, இஸ்லாமிய வெறுப்பு தான் அவங்க நிறைய தன்னறியாம இல்ல பர்பஸ்ஃபுல்லா சப்ளை பண்றாங்க. சிலர் காங்கிரஸ் கட்சியை 65 வருஷமா நாடு நல்லா இல்ல, 10 வருஷமா தான் நாடு நல்லா இருக்கு அப்படின்னு பேசினா மோடியை நேரடியாக சொல்றது இல்லை அது. ஆனால் அங்கே நடக்கிறது என்ன? 10 வருஷமா தான் இந்தியாவுக்கு மதிப்பு இருக்கு உலக அரங்குல அப்படின்னு பேசினா அதோட மதிப்பு என்ன? அது இந்தமா பண்றதை விட அந்த டேமேஜ் பெருசு. ஆனா ஒரு மோசமான மாடல் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நாம வந்து கஷ்டப்பட வேண்டாம். நீ 40 வயசுல ஒரு பெரிய ஆளா ஆகுறதை விடவும் 16 வயசுல உன்னால ஆயிட முடியும் அப்படிங்கிறதுக்கு. இன்னொன்னு, இந்த ஒரு நபரை ஃபாலோ பண்ண போகும்போது, நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன் அப்படின்னு போய் ஸ்கூல்ல பேசுறாங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு வான்னு கூப்பிடுற ஒரு வேலை இது. இப்போ பசங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம தேடுவாங்க. இன்ஸ்டாகிராம் இருக்கிற உருப்படாதெல்லாம் பண்ணணும், மற்ற எல்லாரையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தணும். அப்போ நாம என்னன்னா ஒரு அந்த மார்க்கெட்டுக்கு புது ஆட்களை கொண்டு வரோம். இப்படியான நபர்கள் உள்ள ஸ்கூலுக்குள்ள வரும்போது சீரியஸா ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ஒரு ஒரு டெக்ஸ்டா வந்து சட்ட வரையறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்வாங்கன்னு சொன்னா பள்ளிகள் வந்து தவிர்க்க தான் செய்வாங்க. சேஃபான அதுன்னு சொன்னா கதாகால சேவம் பண்றவங்க இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட தான் ட்ரை பண்ணுவாங்க. இது ரொம்ப யோசிச்சு பார்த்தோன்னா தலையை பிச்சுக்க வைக்கிற ஒண்ணு. ரெஸ்பான்சிபிளான ஆளுங்களை கூப்பிடுறது ஆளுங்க அது எல்லாரும் சேர்ந்துக்கலாம். ஓரளவு இது மாதிரி பொறுப்பா இருக்கிற ஆசிரியர்கள், பொறுப்பா இருக்கிற பெற்றோர்கள், அவங்க கூட சேர்ந்து நிர்வாகம் பசங்களோட விருப்பத்தையும் கன்சிடர் பண்ணி இதை கொஞ்சம் ஜனநாயகபூர்வமா பள்ளிகள்ல ஒரு அமைப்பு இயங்க முடியும்னா இதை கொஞ்சம் உருப்படியா செய்ய முடியும். மற்றபடி இந்த பொறுப்பை கொண்டு வந்து சிஇஓ டிஓக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப மெக்கானிக்கலா அதை கொண்டு போவாங்க, இன்னும் உருப்படாம தான் போகும். ஏன்னா நிராகரிக்கிறதுங்கிறத வந்து யாரோ ஒருத்தர் கொண்டு பிடிக்காம இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் காலேஜில் பாடம் நடத்துகிறாங்க. அதில் வந்து ராமாயணத்தை நடத்துகிறாங்க தமிழ். அவங்க சொல்லும்போது சூர்பனகையை ராமன் உடனே போந்தன்னு சொல்லி விரட்டி உள்ள கொஞ்ச நேரம் இயல்பாக பேசிட்டு இருந்துட்டு அதன் பிறகு சூர்பனகையோட கோரிக்கையை அவர் நிராகரிக்கிறார். இது பாடம். அவங்க என்ன அந்த ப்ரொஃபஸர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, உடனே சீப்போன்னு சொல்லலை, கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டு இருந்துட்டு அப்புறமா சொல்றாரு. இதான் வார்த்தை, கடலை போட்டுட்டு இருந்துட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. மறுநாள் காலையில பிரின்சிபால் ரூம்லேருந்து கால் வருது. ஒரு பேரண்ட் வந்துருச்சு, ஏதோ சங்கி மம்மின்னு நினைக்கிறேன், உள்ள வந்துருச்சு, எங்க மத உணர்வை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு ஸ்கூலோட நிலைமை. ஸோ ஒரு பள்ளியில் சரியான உரையாடல் நடத்துவதற்கான ஸ்பேஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுல வந்து சட்டம் போட்டு அல்லது அரசின் கண்காணிப்பு ஓரளவு இருக்கலாம். அதை விடவும் பெரிய டூல் எதுன்னா இது மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒரு 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 யூனியன் ஒன்று ஃபார்ம் ஆகுறது தான். பேரண்ட்ஸ் இன்வால்வ்டா இருக்குது. ஆமா, அவங்களோட ஏன்னா ஒருத்தரோட போதாமையை இன்னொருத்தர் சரி பண்ணலாம். முதல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கெல்லாம் ஈஸி தான் ஆக்சுவலா. இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுறாங்க, ஒரு கோலாதான் ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுறாங்கன்னா அதை சோஷியல் மீடியாவில் போட்டாலே வரது மாதிரி தடுக்கிறதுக்கான அவங்க யாரும் தேடி பார்த்தா தெரிஞ்சுக்கணும் தனக்கு என்ன தேவை,
அப்படிங்கிறதுல ஒரு நிறுவனம் தெளிவாக இருந்ததுனாலே அதை சரியாக கொடுக்குறவனை கண்டுபிடிக்க முடியும். சென்பீட்ஸ் எல்லாம் பிபிடி நீங்கள் முதல்ல கொடுக்கணும், பிரின்ஸிபலுக்கு பிபிடி கொடுக்கணும். அவர் பார்த்துட்டு ஓகேன்னா தான் அலோவ் பண்ணாங்க. நீங்கள் ஒரு 2 வருஷம் அங்கே இருந்து சரி உங்கள் மேலே 1 வருஷமா இருக்கீங்க, ஒழுங்காக பண்ணுறீங்கன்னா அந்த நம்பிக்கையில் அலோவ் பண்ணலாமே தவிர, அங்கெல்லாம் நான் பிபிடி கொடுத்தா நான் போயிருக்கேன். கண்டென்ட் வந்து முன்கூட்டியே சொல்லணும். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தனி மீட்டிங் போட்டு அதுக்குள்ள ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி என்னென்ன பேசணுங்கிறத எழுதி வாங்கி அந்த 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 ஃப்ளோவில் தான் நீங்கள் போகணும். அந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் பேசணும். அதையும் மீறி தப்பு நடக்கும்னா நடக்கும். பட் கூடுமான வரை நாம் அரெஸ்ட் பண்ணலாம். ஒரு கண்காணிப்பு, இதை மாதிரியான கண்காணிப்பு வந்து விரும்ப மாட்டோம். இதை மாதிரி கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கணும். வெறும் அட்ராக்ட் பண்ணுறதுனால ஸ்கூல் மானத்தை மொத்தமாக ஒரு இது வந்து வாங்கிட்டு போயிடலாம். அதனால் இப்போ கல்லூரிகள் எனக்கு அதை பற்றி எந்த இதுவும் இல்லை. அது யாராவது காலேஜஸை பற்றி தெரிஞ்சவங்க ஏதாவது பண்ணலாம். ஏன்னா பாதி கண்ட்ரோல் வந்து அங்கே போயிடுச்சு. அது ஒரு பியூர் பிஸ்னஸ். அது நீங்கள் பசங்களை என்னமாவது பண்ணி அட்ராக்ட் பண்ணி ஆகணுங்கிறதுனால அந்த இது நடக்குது. அது வெறுமனே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே மட்டும் நீங்கள் ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸ் மேலே படிப்பட முடியாது, பேரண்ட்ஸ் மேலே படிப்பட, கல்லூரிகள் மேலேயும் நம்ம பெருசாக கேட்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம் வச்சுருப்பாங்க. அண்ட் எல்லாருமே அடல்ட்டுன்றதுனால நாம் அதில் போய் பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸ்கூல் லெவலில் தான் நம்ம வச்சுக்கலாம். நம்முடைய வருத்தத்தையும் கவலையும் அந்த இடத்தோட மட்டும்தான் வச்சுக்க முடியும். இப்படியான ஒரு கண்டென்ட்டை பேசுகிறவங்கள ஒரு நிறுவனத்துக்கு நம்ம போய் நீங்கள் வந்து என்ன பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து என்னுடைய சேனலை நடத்துகிறேன், என்னோட சேனலை பாதுகாக்கிறது, என்ன பாதுகாக்கிறது உங்களுடைய வேலையை நம்ம ஒரு நிறுவனத்திட்ட போகிறோம், அந்த நிறுவனம் எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை போய் மிரட்டுறது. இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் அந்த பெண்ணுக்காக மிஸ்டர் கேக்கை போய் மிரட்டி காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்த அந்த ஒரு ஆளை வச்சு மிரட்டுறது இருக்குல்ல, அது வந்து இதுதான் இந்த பார்ட்ல இன்னொரு பெரிய டேஞ்சர். இதை மாதிரியான இண்டிபெண்டன்ட் மீடியாக்கள் பலர் அது 2 வகையில், அது பல்லாயிரம் பேருக்கு வருவாய் ஆதாரமாக இருக்குங்கிறது ஒரு பார்ட்டு. இந்த பிளாட்ஃபார்ம் தான் சாதாரண மக்களுக்கு ஒரு செய்தியை பெரிய ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்க தவறுகிற செய்தியை சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. நீங்கள் 24 எலெக்ஷன் ஏப்ரலுக்கு முன்பு, ரைட், அந்த ஏப்ரல் மார்ச் வரைக்கும் நினைக்கிறேன், பிப்ரவரி அந்த மார்ச் வரைக்கும் என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, பாஜக வந்து ஒரு பிரம்மாண்டமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. 400க்கு மேலே சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி. எதிர்கட்சிகளுக்கு இருந்த நம்பிக்கையை கிட்டத்தட்ட சிதைக்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் வந்தது, செய்திகள் வந்தது. அந்த வெள்ளம், அணையை உடைச்சிக்கிட்டு வர்ற வெள்ளம் மாதிரி இந்த செய்திகள் வந்தது. இந்த நம்பிக்கையை உடைச்சது யாருன்னு சொன்னா, வட இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூப் ஊடகங்கள் தான் அதை முதல்ல உடைச்சது. நார்த் இந்தியாவில் கிரவுண்ட்ல விசிட் பண்ற பத்திரிகையாளர்கள் போய் இங்க 400 சீட்டு ஜெயிக்கணும்னா மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி இருக்கணும், அந்த வகையில் ஒரு ஆதரவு இருக்கணும், கிரவுண்ட் ரொம்ப சைலண்டா இருக்கு, இந்த இடம் 400 ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, என்னோட கணிப்பு 230க்கு மேல போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த களத்துல வேலை செய்யற யூடியூப்ல பேசுற ஊடகவியலாளர்கள் சொன்னாங்க. இங்க வந்து அதை எனக்கு தெரிஞ்சு முதல்ல அழுத்தமா ஷாம் சொன்னார், அந்த மாதிரியான எந்த மொமெண்டமும் இல்லை இங்க, அதனால வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அதன் பிறகுதான் அந்த அவநம்பிக்கைங்கிற ஒரு இது மாறி நம்பிக்கையா இந்த மீடியா போச்சு. அவங்க பேச ஆரம்பிச்ச பிறகு என்னாச்சுன்னு சொன்னா, அதற்கு 400 சீட் டிக்ளேர் பண்ணிருந்தாங்க முன்னாடி. ஹிந்தி மீடியா எல்லாமே 400 டிக்ளேர் பண்ணி 400 440 இந்த கருத்துக்கள் ரொம்ப கொடூரமா மேனிபுலேஷனோட உச்சகட்டமா அது இருந்தது. இப்படி இருந்த ஒரு சூழல்ல இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் மீடியா சின்ன சின்ன இதுவா சேர்ந்து, ஒரு சின்ன சின்ன ஆட்கள் தங்க அளவுல செஞ்ச வேலை ஒரு 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 பெரிய மாற்றமா உருவாய், அதன் பிறகுதான் பிஜேபிக்கு இந்த குறைஞ்சபட்ச நெருக்கடி அது வந்தது. உண்மையவே யாரோ பேர் தெரியாத ஆட்கள்ல இருந்து சின்ன சின்ன ஆட்கள் தான் அதை மீட்டு கொண்டு வந்தாங்க. ஒரே அடியா 10-15 கோடி எல்லாம் கிடையாது. இவர் வளர்ந்தது அப்படித்தான். துருரத்தி இவர்கள் இந்த மாதிரியான பெரிய எலெக்ஷன் அப்பதான் பாலிடிக்ஸே பேசினாரு, பெரிய அளவுல வந்தார். அவருக்கு பெரிய மார்க்கெட் வந்து இப்படிதான் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் மீடியால இருந்து வர்றவர்கள் தான் குறைஞ்சபட்சமா இதை வந்து காப்பாத்தினாங்க. பட் அது அதனுடைய இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு நிறுவனத்தை, ஒரு எந்த பெரிய அதிகார பலம் இல்லாத ஒரு பெண்மணி ஒரு கம்பெனியை ஹையர் பண்ணி பல வீடியோக்களை எடுக்க வச்சு ரிப்போர்ட் அடிக்க வச்சு ஒரு சேனல் மேலே இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை மிரட்டலை அண்ட் பிளாக் பண்ணுற அளவுக்கு அவங்களால போக முடியும்னு சொன்னால், இதை மாதிரி ஒரு நிறுவனத்தை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாலேயோ, அம்பானி அதானி மாதிரி ஒரு கம்பெனியாலேயோ, அல்லது வேதாந்தா மாதிரி ஒரு கம்பெனியாலேயோ, அல்லது பிஜேபியில் இருக்கிற ஒரு சாதாரண நபர்கள், அண்ணாமலை மாதிரி இவங்கள மாதிரியான ஒரு நபர் பணம் வச்சிருக்கிற ஒரு நபராலேயோ
பயன்படுத்த முடியாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? யாருமே எதுவுமே பேச முடியாது. ஆமா, இது கிட்டத்தட்ட ஒரு கூலிப்படை மாதிரி. யாரோ ஒருத்தன் தோன்றவனை போய் அசாசினேட் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை அது. இப்படி நிறுவனங்கள் பயன்படுத்தப்பட முடியும், அதாவது எந்த முகாந்திரமும் இல்லாம. நீங்க அதற்காக போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களோட ஐடியா வாங்குறது சாத்தியம் இல்லை. அப்படிங்கும்போது இது ஆக்சுவலா இது அரசு நெருக்கடி கூட இல்லை, இது ஒரு கூலிப்படை. அது யாருக்கு வேணா பயன்படலாம். அவன் பதிலே சொல்லல, யாருக்காக நான் பேசுறேங்கிறத கூட சொல்லல. ஒரு வக்கீல் உங்கள்கிட்ட பேசுறாரு, உங்க பேர்ல கேசுன்னு, நான் யாருக்காக வாதாடுறேன்னு பேசணும்ல. அந்த அவங்களோட ஆடியோ கேட்டேன், யாருக்காக, ஸ்கூலுக்காக பேசுறேன் அப்படிங்கிறான் இந்த கம்பெனி. ஸ்கூலுக்காக பேசுறீங்கன்னா அந்த ஸ்கூல் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்கூல் பேர் தெரில. அதன் பிறகு அந்த ரிப்போர்ட் வருது இந்த பொண்ணு பேர்ல. இவங்களோட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த புகாரை பதிவு பண்றோங்கிற மாதிரி அதன் பிறகு வருது. ஆனா ஸ்கூலுக்காக பேசுறோம்னு சொல்றாங்க. ஸோ இந்த கூலிப்படை மாதிரி ஒரு கம்பெனியை வச்சுட்டு நான் உங்க பேர்ல ஒரு நடவடிக்கை யாரோ ஒருத்தன் பேர்ல செய்யலாம். இது எண்டில் இதுக்கு வந்து ஒரு எங்க ட்ராக் பண்றதுன்னு தெரியாது. நீங்க பரிகாரம் தேடுறதுக்கு வேறு வழி கிடையாது. நீங்க கூகுள், வாட்ஸ்அப் இவங்கள்ட்ட எல்லாம் போய் ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதுக்கு பரிகாரம் தேடுறதுங்கிறது வந்து மலையை நகர்த்துற வேலை. அது நடக்காது. அவர்கள் இதன் மூலமா நமக்கு ஒரு புதிய நெருக்கடி ஒண்ணு பின்னாட உருவாயிட்டு இருக்குங்கிறது இப்பதான் தெரியுது நமக்கு. ஃபேஸ்புக் பாத்தீங்களா, பிஜேபியோட ஆட்களை நியமிச்சு தினம் கண்காணிச்சுட்டு இருப்பான். இன்னைக்கு எந்தெந்த ஹேஷ்டேக் கீழே தள்ளி விடணுங்கிறது நீ காலையில உட்காந்து முடிவு பண்ணு. அது கிட்டத்தட்ட பிஜேபியோட ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணு இப்படி போச்சுன்னு சொன்னா இண்டிபெண்டன்ட் மீடியாங்கிற ஒரு சிஸ்டம் யாரோ பேர் தெரியாத வந்து சப்ஜெக்ட் டு அது யூடியூப் மட்டுமே கிடையாது, நீ ஃபேஸ்புக்ல எழுதி எல்லாமே எனி சோஷியல் மீடியா நீங்க எங்கேயும் உங்களோட குரலை இயங்கவே முடியாது. நினைச்ச மாத்திரத்துல உங்கள் குரல் விலையை நெரிச்சிடலாங்கிற ஒரு சூழல் இருக்கு. அதற்கு வேறு நிறுவனங்களை, அது as simple as that. ஒரு பெரிய அறிமுகம் இல்லாத ஒரு பெண்மணி ஒரு கம்பெனியை ஹையர் பண்ணி இத்தனை பேருக்கு நோட்டீஸ் அனுப்பி பிரச்சனை பண்ண முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னா நம்ம எவ்வளவு இந்த இண்டிபெண்டன்ட் மீடியான்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறதும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது அவ்வளவும் போய் ட்விட்டர்ல உங்க ஐடியா எவனோ ஒருத்தன் ஹேக் பண்ண ட்ரை பண்ணாலே உங்க ஐடியா நீங்க மீட்க முடியாதுன்னும் போது அரசு சிம்பிளா செஞ்சுட்டு போயிடலாமே. ஒரு கம்பெனி ஜஸ்ட் லைக் தட்னு பண்ணிட்டு போயிடலாமே. இந்த வரிசையில் ரொம்ப பெரிய நெருக்கடி தான். ஏன்னா மற்ற எல்லாமே காலப்போக்கில் உருவாகி வர்றது. ஒரு கம்பெனி அந்த மாதிரி தன்னோட பிளாட்ஃபார்மை வந்து வியாபாரத்துக்கு பயன்படுத்துறதுங்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த 4 நெருக்கடியில் இதெல்லாம் உட்காந்து எதிர்த்து பேசுறதுக்கு யாராவது அதுவே பண்ண முடியாது. ஆமா, இப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான். புதுசா யாருமே உருவாக மாட்டாங்க, இதை தொடவே மாட்டாங்க. வெறும் முன்ன சொன்ன மாதிரி தான். இது ஒரு பண்ணிக்கு தீனி போடுற மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓகே, தீர்வுங்கிறது ஒன்றும் பெருசா இல்லை. ஏன்னா எங்க ஆரம்பிச்சாலும் நமக்கு தீர்வு எல்லாம் கிடையாது. அதிகபட்சம் ஸ்கூல்ல கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கலாங்கிறத எடுத்துக்கலாம். மற்ற எல்லாமே கின்மிலாம் பயன்படுத்தினீங்கன்னா ஆல்ரெடி கரெக்டா இருக்கிற மூளை இன்னும் கொடூரமா கரெக்ட். அது அவ்வளவு கூட வேணாம். நீங்க வெறுமனே இன்ஸ்டாகிராம் நுகர்ற அல்லது வந்து ரீல்ஸ் பாக்குற ஒரு ஆளா இருந்தாலே நீங்க அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு இன்டெலக்சுவலி இம்பார்ட்டன்ட் தான். அவர்கள் அறிவித்திறனால் பிரயோஜனம்னு ஒண்ணும் இல்லை. ரீல்ஸை கன்சியூம் பண்றதுங்கிறது அவ்வளவுதான். ஸோ அது போய் அது பிஞ்சுமி மாதிரியோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி தான் நீங்க கெட்டு போகணும்னு கிடையாது. ஆல்ரெடி உங்க மூளையை ஸ்பாயில் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸே போதும். ஓகே, ரொம்ப பெருசா நம்பிக்கையா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த இடத்துல கவனமா இருக்கலாம். அதுல அந்த கடைசி விஷயம் அதுதான் உள்ளதுலேயே அபாயமா இருந்தது. இது எல்லாமே பேசவே முடியாதுன்ற ஒரு சூழலை நோக்கி நம்மளை தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண ஆள் சாதாரணமா அதை பண்ணிட்டாங்க. யார் ஒருத்தராலையும் பயன்படுத்த இந்த கூலிப்படையை வந்து யாராலும் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி இது அடுத்த இன்னொரு கம்பெனி இதை விட அடுத்த ஒரு எண்டுக்கு போவான். நம்ம சொல்ல முடியாதுல்ல, கடன் வசூல் பண்றவங்க எல்லாரும் ஒரே மாதிரி 3 காப்பிரைட் அடிச்சு சேனலே முடிக்கிற அளவுக்கு கூட போகலாம். அவ்வளவுதான். இப்ப அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒரு 10 பேர்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு பேசுறோம், வாய் அடைக்கிறோம், என் கஸ்டமர் சொன்னதை நான் செஞ்சிருவேன்னு ஒரு 10 பேர்கிட்ட ப்ரூவ் பண்ணா அடுத்தது அவங்ககிட்ட ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர்களே நோட்டீஸ் அனுப்புறாங்க, டெஃபமேஷன் தான் அனுப்புறாங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துருக்கு, நிறைய பேருக்கு வந்திருக்கு, நீ பேசுறதா எனக்கு பிரச்சனைன்றது டெஃபமேஷன் தான் அனுப்புறாங்க. அதையே ஃபைட் பண்ணிருக்காங்க. எதுல இருக்கவங்க பேசுறதுக்கு நான் எப்படியா டெஃபமேஷன் வாங்கிட்டு இருக்கேன்றத எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற சூழல்ல சேனலையே முடிக்கிற லெவலுக்கு நம்ம ஜுடிஷியல் சிஸ்டமோட லட்சணம் தான் நமக்கு தெரியுமே. இவரு 5 வருஷமாச்சு ஜாமீன் ஒரு ஜாமீன் கொடுக்க முடியல. மாணவர்கள் எந்த தீவிரவாதியும் நம்புறதுக்கான குறைந்தபட்ச இது கூட இல்லாத மாணவர் 5 வருஷமா பெயில் கேஸை எடுக்கிறதுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு வழி இல்லை இந்தியாவில். இந்த ஜுடிஷியல் சிஸ்டம்ல கொண்டு போய் நீங்க கேஸை போட்டு உங்களோட பேஜை மீட்க போறீங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி நாளைக்கு ஒரு யூடியூபருக்கு வருதுங்க, 5 லட்சம் வியூஸ் இருக்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து ஒரு மெயில் வருது, ஐயா உங்க கண்டென்ட்ல எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வருது, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வருது. சண்டை போடணும்னு நினைப்பானா சேனல் நடத்துறவன், எதுக்குடா வந்து 5 சப்ஸ்கிரிப்ஷனை தொலைச்சிட்டு எதுக்கு நம்ம சேனல்ல லூஸ் பண்ணணும்னு வீடியோ எடுப்பானா? அவர்கள் அந்த புது விதியை செட் பண்றாங்கல்ல,
யாரை பத்தி பேசணும் யாரை பத்தி பேசக்கூடாதுங்கிற ரூலை செட் பண்றாங்கல்ல, இது எல்லாத்தையும் விட ஆபத்துன்னு நினைக்கிறேன். அந்த ஆபத்தின் வரிசையை எடுத்தோன்னா இதுதான் முதல் ஆபத்து. இது குறித்து கொஞ்சம் நிறுவனங்கள், ஐ மீன் சேனல்கள், மக்கள் பேசணும் முதல்ல. மக்கள் அதை இது குறித்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை இங்கிருந்து தான் ப்ரெஷர் இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போகுது. யூடியூப் சேனல்களில் வரவேற்பை பெறுகிற செய்திகள் தான் இல்லை நம்மளும் இதை பற்றி பேசிடணுங்கிற நெருக்கடியை வந்து பெரிய சேனல்கள் கொடுக்குது. அதர்வைஸ் பெரிய சேனலை முடக்கிறது ரொம்ப ஈஸி. விளம்பரம், லைசன்ஸு, இந்த மாதிரி 1008 பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. இல்லைங்க, பரவலாக இந்த செய்தி போயிடுச்சுன்ன பிறகு தான் அவங்களுக்கு பெரிய சேனல்களுக்கான நம்பிக்கையே இண்டிபெண்டன்ட் மீடியாவிலேருந்து தான் போயாகணும். இப்போ அதனால தான் இண்டிபெண்டன்ட் மீடியாவை அழிக்கிறதுக்கு உண்டான மெக்கானிசத்தை ரொம்ப போஷாக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்புவோம் ஏதாவது மாற்றம் நடக்கும்னு. ரைட், நிறையா பேசியிருக்கோம். குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இஷ்யூவில் எல்லா ஆஸ்பெக்டையும் கவர் பண்ணி பேசியிருக்கோம். மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். இந்த தினம் நிகழ்ச்சியில் கலந்து உடைய கருத்துக்களை பெண்மைக்கிறோம். நன்றி நண்பர்களே, நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். குறிப்பாக கழுத்தை நெரிக்கிறது அப்படின்றது எவ்வளோ டேஞ்சரானது, இதெல்லாம் உட்காந்து பேசணும் அப்படின்றதுக்கான ஸ்கோப்பே இல்லாத அளவில் இந்த பிரச்சனை அப்படின்றது போயிட்டுருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் நிச்சயமாக பண்ணுங்கள். மற்ற சந்திப்போம். நன்றி, வணக்கம்.